அனைவருக்கும் வணக்கம். தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய ஆசிரியர் தகுதி தேர்வு பயிற்சி வகுப்புகளுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் அருள் செல்வம், கோட்ட செயலாளர், பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, நாகலூர், நாகப்பட்டினம் மாவட்டம். இன்று ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்காக கணித பாடத்தில் நமக்கு வழிகாட்டுவதற்காக திரு பட்டதாரி ஆசிரியர் திரு சேகர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி குரோகுளம் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்கள் இப்பொழுது பாடக்கருத்துக்களை உங்களுக்கு வழங்குவார்கள். நன்றி. அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். சென்ற வகுப்புல முதல் பருவத்தில் உள்ள எண், இந்த எண் எப்படி வகுப்படும் எப்படி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதற்கு பிறகு மீச்சிறு பொது மடங்கு, மீப்பெரு பொது காரணி, அது தொடர்பான அதுக்கு இடையே உள்ள தொடர்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நம்ம கொடுத்தது ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள், அது நமக்கு தெரிஞ்சதுதான். அதனால ஒற்றை எண்கள் நமக்கு தெரியும், இரட்டை எண்கள் 1, 3, 5, 7, 9 முடியக்கூடிய எண்கள் ஒற்றை எண்களும், 0, 2, 4, 6, 8 முடியக்கூடிய எண்கள் இரட்டை எண்கள் தெரியும். அதனால நம்ம அதுல இந்த நேரத்தை நம்ம அதிகமா செலவிட தேவையில்லை. கீழே ஒண்ணு இவற்றை எண்கள் கொடுத்துருக்காங்க, அது தொடர்பான கருத்து கீழே கொடுத்துருக்காங்க. 2 ஒற்றை எண்களை கூட்டும் போது என்ன கிடைக்கும்? நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி வினாக்கள், மிக எளிதான வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதை நம்ம சுலபமா 2 ஒற்றை எண்களை கூட்டி அதற்கான விடையை நம்ம சொல்லிவிடுவோம். 2 ஒற்றை எண்களை கூட்டும் போது இரட்டை எண்கள் கிடைக்கும், 2 ஒற்றை எண்களை பெருக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? ஒற்றை எண்கள் கிடைக்கும். அடுத்த கருத்து காரணிகள். மேல ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க, அந்த குறிப்பு உங்களுக்கு தெரியுமா? அதுலதான் நம்ம முக்கியமா போக்கஸ் பண்ண வேண்டிய இடம். 1 என்ற எண் ஒற்றை எண், அதெல்லாம் தொடர்ச்சியான 2 என்பது இரட்டை எண். ஆகவே 1 முன்னியான 0 என்ற எண்ணானது ஒரு இரட்டை எண் கொடுத்துருக்காங்க. 0 என்பது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா நமக்கு ஆக்சுவலா தெரியும், அது இரட்டை எண் தான். அதனால 0ல முடியக்கூடிய எண்கள் இரட்டை எண்கள். 0 எப்படி இரட்டை எண் கேட்டா 1 முன்னி, அதனால 0 என்பது இரட்டை எண் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருக்கு. இயல் எண்களின் முதல் எண் 1 ஒற்றை எண் கொடுத்துருக்காங்க. முழு எண்களின் முதல் எண் 0 இரட்டை எண் கொடுத்துருக்காங்க. அடுத்து முக்கியமான தலைப்பு காரணிகள். அந்த காரணிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கும் ஒரு எண்ணானது அதன் காரணி. 10ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த 10 யாரெல்லாம் வகுப்பாங்க அப்படின்னா 1 வகுக்கும், 2 வகுக்கும், 5 வகுக்கும், 10 வகுக்கும். அப்ப 10 அப்படிங்கிற எண்ணுக்கு 4 காரணிகள் இருக்கு. அந்த காரணி சம்பந்தமான பண்புகள் எழுதியிருக்காங்க. காரணி என்பது ஒவ்வொரு எண்ணிற்கும் 1 மற்றும் அதே எண் காரணியாக அமையும். 10ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த எண்ணை 1 வகுக்கும், அதே எண்ணான 10 கண்டிப்பா வகுக்கும். அதன் பிறகு ஒரு எண்ணின் ஒவ்வொரு காரணியும் அந்த எண்ணின் மதிப்புக்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். அப்ப 10ன் காரணி 15ன்னு சொன்னா அது கண்டிப்பா இல்லை. 10ன் காரணி 20ன்னு சொன்னா கண்டிப்பா இல்லை. அப்ப அதை விட அதிகமா உள்ள நம்பர் அது காரணியா இருக்க வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு அடுத்து மடங்குகள், அதற்கான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. மடங்குகள் நமக்கு தெரியும், 7ன் மடங்குகள் கீழே எழுதியிருக்காங்க. ஒரு எண்ணின் ஒவ்வொரு மடங்கும் அந்த எண்ணை விட அதிகமாகவோ சமமாகவோ இருக்கும். கீழே 7 மடங்குகள் விட எழுதியிருக்காங்க. மடங்குகள் முடிவற்றவை அப்படிங்கிற வார்த்தையை எழுதியிருக்காங்க. சரி, இந்த குறிப்புகள்லாம் எதுக்கு அப்படின்னா, இதே மாதிரி குறிப்புகளை தொகுத்து கொடுத்து பின்வற்ற கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு நம்மளை கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்க இவற்றை மொழிகள்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. மிகச்சிறிய ஒற்றை இயல் எண் 1 சரி. இது போல கணக்குகள் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்பதான் நம்ம பாட கருத்துக்கு வரோம், அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாடத்துல பகா எண் மற்றும் பகு எண்கள் முக்கியமா தெரிய வேண்டியது. பகா எண் அப்படின்னா என்ன? பகா எண் தெரிஞ்சுக்கிட்டோம்னா பகு எண்கள் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ பகா எண்னா என்ன, அதற்கான விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சதுதான். கீழே ஒரு விளக்கம், ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. 1ஐ விட அதிகமான ஒரு இயலெண்ணானது 1 மற்றும் அதே எண்ணை மட்டுமே காரணியாக பெற்றிருக்கும் அந்த எண் பகா எண் எனப்படும். இப்ப பகா எண் சொன்னா அதுக்கு 2 காரணி தான் இருக்கும். 1ஆலும் தன்னாலும் வகுபடும் எண் பகா எண் அப்படி நாம வச்சுக்க போறோம். 1ஆலும் தன்னாலும். இப்போ 13ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 வகுக்கும், நடுவில் உள்ள எந்த நம்பரும் அதை வகுக்காது, கடைசியா 13 மட்டும்தான் வகுக்கும். அப்ப 13 அப்படிங்கிற நம்பருக்கு 2 காரணி இருக்கு.
அந்த ரெண்டே ரெண்டு காரணி உள்ள எண்களுக்கு தான் பகா எண்ணு பேரு. அதுக்கான விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. ஒரு இயலெண்ணானது 2க்கு மேற்பட்ட காரணிகளை பெற்றிருப்பின் அந்த எண் பகு எண் எனப்படும். சேகர், கொஞ்சம் லவுடா பேசுங்க. கொஞ்சம் லவுடா பேசுங்க. சவுண்ட் கம்மியா இருக்கு. அப்ப பகா எண் அப்படின்னு சொன்னா 2 காரணிகளை மட்டும் கொண்ட எண் பகா எண். 2க்கு மேற்பட்ட காரணிகள், 3 காரணி இருக்கலாம், 4 காரணிகள் இருக்கலாம், 5 காரணிகள் இருக்கலாம், 6 காரணி, எத்தனை காரணிகள் இருக்கலாம், 2க்கு மேற்பட்ட காரணிகள் கொண்ட எண்கள் பகு எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மஞ்சள் கலர் பொட்டியில ஒரு எண்ணை அந்த எண்ணை தவிர்த்த மற்ற காரணிகளில் கூடுதலானது அதே எண்ணை தருமெனில் அந்த எண் செவ்விய எண் அல்லது நிறைவு எண் எனப்படும்னு கொடுத்திருக்காங்க. ஒரு டெட்டில் இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பின்வருவற்றுள் எது செவ்விய எண் அப்படிங்கிற ஒரு வினா கேட்டிருக்காங்க. செவ்விய எண் நம்மளை கேட்கலாம். செவ்விய எண் எது அப்படின்னா அங்க போய் நம்ம கண்டிப்பா டெஸ்ட் பண்ண முடியாது. இப்ப 6க்கு அவங்க போட்டு காட்டியிருக்காங்க. 6 அப்படிங்கிற ஒரு எண்ணோட காரணியை கண்டுபிடிச்சிருக்காங்க. 1, 2, 3 மற்றும் 6. அந்த 6ஐ தவிர்த்த மிச்ச 1, 2, 3 கூட்டினா 6 அப்படிங்கிற அந்த எண்ணே கிடைக்கும். அதனால 6 என்பது ஒரு செவ்விய எண். இது தவிர்த்த செவ்விய எண் யாருன்னா 28, 496, 8128. ஒரு 6 செவ்விய எண்ணை அப்படியே நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். செவ்விய எண்கள் அல்லது நிறைவு எண் வார்த்தையை நம்ம வச்சு செவ்விய எண்ணுன்னு கேட்கலாம் அல்லது நிறைவு எண்ணுன்னு கேட்கலாம். அந்த எண் யாருன்னா 6, 28, 496, 8128. இந்த 4 நம்பரை நம்ம எழுதிக்கிறோம். தலைப்பு செவ்விய எண். இன்னைக்கு நம்ம எடுத்த முதல் குறிப்பு இதுதான். செவ்விய எண் சொன்னா 6 அப்படிங்கிற நம்பர், 28, 496, 8128. இதை நம்ம இங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பகா எண்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு எரோத்தனிஸ் தள்ளடை அப்படிங்கிற ஒரு எரோர்சனிஸ் அப்படிங்கிறவரு நமக்கு இந்த 100க்குள்ள அமைந்த பகா எண்களை எப்படி சுலபமா கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு அட்டவணையை போட்டு விளக்கியிருக்காங்க. அந்த அட்டவணை தான் அந்த படத்துல இருக்கு. இப்ப இந்த அட்டவணையில் நம்ம செய்ய வேண்டிய வேலை, அந்த வண்ணமிடப்பட்ட எண்கள் எல்லாம் பகா எண்கள். அப்ப 1லேருந்து 100 வரைக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. 1 அப்படிங்கிறது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. நாம வச்சுக்கிறோம். 1 என்பது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அதன் பிறகு முதல் பகா எண் கேட்டா 2, அடுத்தது 3. அப்ப அதுல 25 நம்பர். இந்த எண்களை நம்ம கண்டிப்பா எழுதி மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். வேற வேற அங்க போய் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற வேலை ஆகாது. ஏன்னா இதுல இருந்து நமக்கு விடாக்கள் கேட்கலாம். ஒரு 2 நம்பரை கொடுத்துட்டு 40க்கும் 60க்கும் இடைப்பட்ட பகா எண்கள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்பார். 20க்கும் 60க்கும் இடையே எத்தனை பகா எண்கள் இருக்கு அப்படின்னு கேட்பார். அப்ப இது போல கேட்கும் பொழுது கண்டிப்பா நம்ம அங்க போய் பகா எண் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பா சாத்தியப்படாது. அப்ப நம்ம என்ன பண்றோம், 100க்குள்ள அமைந்த 25 பகா எண்களை அப்படியே மனப்பாடமா படிச்சுக்கிறேன். இதுல உள்ள 2லேருந்து ஆரம்பிச்சு 97 அது வரைக்கும் உள்ள 25 பகா எண்களை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணி தான் ஆகும். இது 2வது வேலை. செவ்விய எண் படிச்சிருக்கேன். இன்றைய வகுப்பு முடிஞ்ச பிறகு 100க்குள்ள அமைந்த 25 பகா எண்களை எழுதி மனப்பாடம் பண்ணிக்கிறேன். அது இன்றைய வேலை. அடுத்த குறிப்பு கொடுத்திருக்காங்க, இரட்டை பகா எண்கள். இரட்டை பகா எண்ணா யாரு? ஒரு ஜோடி பகா எண்களின் வேறுபாடு 2 எண்ணில் அதுக்கு பேர் இரட்டை பகா எண். எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. 5,7 என்பது இரட்டை பகா எண், 17,19 என்பது இரட்டை பகா எண். இது மாதிரி நிறைய அடுத்தடுத்த ஒற்றை எண்கள் இரட்டை பகா எண்கள் இருக்கும்பொழுது அதுக்கு 2க்குள்ள வேறுபாடு 2ஆ இருந்தா அதுக்கு பேர் இரட்டை பகா எண். வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி வேணாலும் அவர் கேட்பார். இரட்டை கீழ்கண்டவற்றில் எது இரட்டை பகா எண்? 2மே பகா எண்ணா இருக்கும். 2 பகா எண்ணுக்குள்ள வேறுபாடு 2 இருக்கும். அதை நாம வச்சுக்கிறோம். அடுத்தது 3 எண்களுக்கு இடைப்பட்ட வேறுபாடு 2 உள்ள ஒரே பகா மூன்றன் தொகுதி 3, 5, 7 மட்டும்தான். இந்த 3 நம்பர் மட்டும்தான் வரிசையாக உள்ள பகா எண்கள். வேறுபாடு 2 உடைய பகா எண்களை குறிப்பிட கொடுத்துருக்காங்க.
அடுத்தது முக்கியமான பகுதிகளை போறோம். எண்களின் வகுபடும் தன்மை விதிகள். 2ல இருந்து 11 வரைக்கும் ஒரு எண்ணை எப்படி நம்ம பார்த்த உடனே இது 2ஆல் ஓடுமா 3ஆல் ஓடுமா அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. 7க்கு அவங்க கொடுக்கல. 7ஆல சாதாரணமா வகுத்தாலே ஈஸியா வரும்னு சொல்லி அந்த 7க்கு மட்டும் அவங்க கொடுக்கல. மற்ற 2ல இருந்து 11 வரைக்கும் உள்ள குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த 2ஆல் வகுப்படும் தன்மை நமக்கு தெரியும். ஒரு எண்ணினுடைய கடைசி இலக்கத்தை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், அது இரட்டை எண்ணா இருந்தா அது கண்டிப்பா 2ஆல் வகுப்படும்னு சொல்ல முடியும். இது போல சுலபமான கணக்குகள் நம்ம கேட்க போறது. அடுத்து 3ஆல் வகுப்படும் எண்கள். 3ஆல் ஓடும்னா அந்த இலக்கத்தினுடைய அந்த எண்களில் உள்ள எல்லா இலக்கத்தையும் கூட்டினா அது 3இன் மடங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறோம். அங்கே அவங்க ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்படும் எண்ணில் அந்த எண் 3ஆல் வகுப்படும்ங்கிற குறிப்பை எழுதியிருக்காங்க. 2ஆல் வகுப்பட குறிப்பு இரட்டை எண்ணாக இருக்க வேண்டும். அடுத்த குறிப்பு எழுதிக்கிறேன். 3ஆல் வகுப்பட ஹிண்ட்ஸ் மட்டும் எழுதுகிறேன். 3ஆல் வகுப்பட எல்லா இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட வேண்டும். அப்பனா கூட்டி பார்த்தா ஒரு பெரிய ஒரு 4 இலக்க எண்ணம் 5 இலக்க எண்ணம் அவங்க கொடுத்துருந்தாங்க. வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு, அதை மட்டும் சரி பண்ணுங்க. கொஞ்சம் வாய்ஸ் லோவா இருக்கு, ரொம்ப லோவா இருக்கு. ஹலோ, சரியா இருக்கா? இன்னொரு வாட்டி. 3ஆல் வகுப்படும் அப்படின்னா சரியா இருக்கா? ஓகே ஓகே, டபுள் ஓகே. இப்ப 3ஆல் வகுப்படும் அப்படின்னு அந்த கடைசி இலக்கங்கள் அதுக்கு அடுத்தில் உள்ள எல்லா இலக்கத்தையும் நம்ம கூட்டணும்னா அது 3இன் மடங்காக இருக்க வேண்டும். ஒரு 5 இலக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த இலக்கங்கள் எல்லாத்தையும் நான் கூட்டி பார்க்குறேன். 15ன்னு வந்துட்டுன்னா அந்த எண் கண்டிப்பா 3ஆல் வகுப்படும். 16ன்னு வந்துட்டு அவனா அந்த எண் 3ஆல் வகுப்படாது. அப்ப நான் 3ஆல வகுத்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து 4ஆல் வகுப்படும் தன்மை. ஒரு 4ஆல் வகுப்படணும்னா அதனுடைய கடைசி 2 இலக்கங்களை மட்டும்தான் பார்க்கணும். அது எவ்வளவு பெரிய இலக்கமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எண்ணா இருந்தாலும் சரி, நான் பார்க்க வேண்டியது கடைசி 2 இலக்கங்கள். கடைசி 2 இலக்கத்தை பார்க்குறேன். 48ன்னு இருக்கு, அப்ப கண்டிப்பா அது 4ஆம் ஏற்பாட்டில் இருக்கு, 4ஆல் வகுப்படும். 36ன்னு இருக்கு, 9×4 36, அப்ப கண்டிப்பா 4ஆல் வகுப்படும். அப்ப எல்லா இலக்குமே 8 8 8 8ன்னு கொடுத்துட்டு கடைசியில 0 2ன்னு முடிகிற மாதிரி கொடுத்து நம்ம 8 பார்த்துட்டு அது 4ஆல் வகுப்படும்னு சொல்லிட முடியாது. கடைசி 2 இலக்கங்கள் என்ன இருக்கு, 0வும் 2ம் இருக்கு. அப்ப 0 2 இருந்தா அது கண்டிப்பா 4ஆல வகுப்படாது. அப்ப கடைசி 2 இலக்கங்களை வைத்து ஒரு 4ஆல் வகுப்படுமா அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அடுத்த குறிப்பு 5ஆல் வகுப்பட. நமக்கு தெரியும் 5ஆம் ஏற்பாட்டுல 5இன் மடங்களை படிக்கும்பொழுது 1 5 2 5 10 3 15 படிச்சிருக்கோம். அப்ப கடைசி இலக்கம் 0 அல்லது 5ஆக இருக்க வேண்டும் அப்படிங்கிற குறிப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்து 6ஆல் வகுப்படணும்னா அந்த எண் 2ஆலையும் வகுப்படணும் 3ஆலையும் வகுப்படணும். அப்ப நம்ம 2 டெஸ்ட் பண்ணணும். அது இரட்டை எண்ணா இருக்கணும், முதல் கண்டிஷன். அடுத்தது அந்த இலக்கத்தை எல்லாம் கூட்டினா அதில் 3ஆல வகுப்படக்கூடிய 3இன் மடங்காக வர வேண்டும். இலக்கங்களின் கூடுதல் 3இன் மடங்காக அல்லது 3ஆல் வகுப்படும் எண்ணாக இருந்தால் மட்டும்தான் அந்த எண் 3ஆல வகுப்படும். முதல் கண்டிஷன் இரட்டை எண்ணா இருக்கணும், 2ஆல வகுப்படணும். அடுத்து 3ஆலையும் வகுப்படணும். 2ஆலும் 3ஆலும் வகுப்படும் எண்கள் 6ஆல் வகுப்படும். இதான் குறிப்பு. 2ஆலும் 3ஆலும் வகுப்படும் எண்கள் 6ஆல் வகுப்படும். 7ஆல் வகுப்படும் தன்மை அவங்க கொடுக்கல, நேரடியா வகுத்து போடுறது ஈஸி சொல்லிட்டாங்க. அடுத்து 8ஆல் வகுப்பட அது எவ்வளவு பெரிய இலக்கமா இருந்தாலும் சரி கடைசி 3 இலக்கத்தை பார்த்துக்கணும். அந்த 3 இலக்கமும் 8ஆல வகுப்பட்டா அந்த எண் 8ஆல வகுப்படும். அடுத்தது 9ஆல் வகுப்பட ஒரு எண் 9ஆல் வகுப்பட அந்த இலக்கங்களை எல்லாம் கூட்டினா அதன் கூடுதல் 9ஆல் வகுப்பட்டா 3 போலதான். 3ஆ கூட்டி 3ஆல வகுப்பட்டா 3ஆல் வகுப்படும். 9இன் மடங்கு, அதான் 9ஆல வகுப்பட்டா இலக்கங்களை எல்லாத்தையும் கூட்டி பார்க்குறேன். எல்லா இலக்கத்தையும் கூட்டுறேன். 5 இலக்கம் இருந்ததுன்னா 5 இலக்கம் என்னன்னா 5 இலக்கத்தையுமே கூட்டுறேன். 6 இலக்கம் என்ன 6 இலக்கத்தையுமே கூட்டுறேன். அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும், அதன் கூடுதல் 9இன் மடங்கா 9 வருது, 18 வருது, 27 வருது அப்படின்னா அந்த எண் கண்டிப்பாக 9ஆல் வகுப்படும். 10ஆல் வகுப்பட நம்ம சொல்லவே வேண்டியில்லை, கடைசி இலக்கம் 0 இருந்தே ஆகணும். ஒரு எண் 11ஆல் வகுப்பட மட்டும் கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு எண் 11ஆல் வகுப்பட கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு எண் 11ஆல் வகுப்பட அவ்வெண்ணின் ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதல் எண்ணி வேறுபாடு 0ஆகவோ அல்லது 11ஆல் வகுப்படவோ இருந்தால் அந்த எண் 11ஆல் வகுப்படன்னு கொடுத்துருக்காங்க. அதற்கான எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருக்காங்க. 2,56,795 ஒரு நம்பருக்கு விடை எப்படி கண்டுபிடிக்கிறங்கிறத போட்டு காட்டியிருக்காங்க.
ஒவ்வொரு இலக்கமா ஒன்றை விட்டு ஒன்றை இலக்கம் கூட்டியிருக்காங்க. 5, 7, 5. 1ஆம் இடத்துல உள்ள 5, 100ஆம் இடத்துல உள்ள 7, 10,000 இடத்துல உள்ள 5, 3ஐயும் கூட்டி, அதன் பிறகு 10ஆம் இடத்துல உள்ள 9, 1000 இடத்துல உள்ள 6, லட்ச இடத்துல உள்ள 2, இது ரெண்டையும் கூட்டினா, இதையும் கூட்டினா 17 வருது, அதை கூட்டினாலும் 17 வருது, 17ல 17 கழிச்சா 0 வருது. எனவே இந்த நம்பர் 11ஆல் வகுப்படும் என்பதை அவங்க நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. இந்த வகுப்படும் தன்மையிலிருந்து எப்படி விழாக்கள் கேட்கலாம்னா, நம்ம பயிற்சி கணக்குல போய் பார்த்து இங்க அவங்க இவற்றை சொல்லி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்ப செய்து பார்ப்பதற்கான நேரம் மிக குறைவு. அப்ப ஒரு நம்பரை பார்த்த உடனே நம்ம ஈஸியா சுலபமா 2ஆல் வகுப்படுறது ஈஸியா உடனே விட சொல்லிவிட முடியும். 6 2ஆல் 68 கொடுத்துருக்காங்க, 2ஆல் ஓடுமா, அவரை விட ஆம்னு எழுதிட்டார். நம்ம 99 அப்படிங்கிற ஒரே ஒரு கணக்குக்கு மட்டும் விடை எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசா 495 எடுத்துக்கிறேனே, அந்த நம்பருக்கு எப்படி உடனே 2ஆல் ஓடுமா 3ஆல் ஓடுமா 11 வரைக்கும் உள்ள அட்டவணை எப்படி நிரப்புறது அப்படிங்கிறத நம்ம சற்று விரைவா சொல்லிடுவோம். 495 இருக்கு, 2ஆல் ஓடும்னா 5ல முடிஞ்சிருக்கு, ஒற்றை எண்ணு, அதனால இல்லைன்னு சொல்லி. 3ஆல் ஓடும்னா 3 இலக்கத்தையும் நான் கூட்டணும். 4ஐயும் 9ஐயும் கூட்டினேன் 13, 13ஐயும் 5ஐயும் கூட்டினேன் 18, 18 3ஆல் ஓடும். அப்ப 405 3ஆல் ஓடும். 4ஆல் ஓடுமா, ஒற்றை எண்ணா இருந்தா கண்டிப்பா 4ஆல் வகுப்படாது. அடுத்து 5ஆல் ஓடுமா, ஆம், ஏன்னா 5ல முடிஞ்சிருக்கு, அப்ப 5ஆல் ஓடும். 6ஆல் ஓடுமா, 2ஆல் வகுப்படலை, 3ஆல் மட்டும்தான் வகுப்படுது, அப்ப 6ஆல் வகுப்படாது, அப்ப இல்லைன்னு எழுதுவேன். 8ஆல் ஓடுமா, ஒற்றை எண் கண்டிப்பா 2ஆல் வகுப்படாது. 9ஆல் ஓடுமா, கூட்டி பார்த்தேன் 18 வந்துச்சு, 9 மடங்கு, ஆம். 10ஆல் ஓடுமா, கண்டிப்பா வகுப்படாது, கடைசியில் 0 இல்லை. 11ஆல் ஓடுமா, ஆம், ஏன்னா 4ஐயும் 5ஐயும் கூட்டின 9, நடுவுல 9 இருக்கு, 9ல 9 போக 0. இந்த எண் 11ஆல் வகுப்படும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது காரணிப்படுத்துதல், பகா காரணிப்படுத்துதல். இது நம்ம சின்ன கிளாஸ்லயே படிச்சிருக்கோம். 5ஆம் வகுப்புல இருக்கு. வடகணக்கு காரணி செடி முறை, அந்த முறையில 5ஆம் வகுப்புல நம்ம அழகா மாணவர்களுக்கு சுலபமா எடுத்து சொல்லியிருக்கோம். அதன் பிறகு 6ஆம் வகுப்புல வகுத்தல் முறையில எப்படி அதை பகா காரணிப்படுத்துறது அப்படிங்கிறத 5ஆம் வகுப்புலயும் நம்ம மாணவர்களுக்கு விளக்கியிருக்கோம். இங்க படமுறையில ஒரு நம்பருக்கு 36 அப்படிங்கிறதுக்கு எப்படியெல்லாம் படம் போடலாம், அதனுடைய பகா காரணி என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு படம் அவங்க போட்டுட்டாங்க. மிச்ச எல்லாத்துக்கும் நம்மள போட சொல்லியிருக்காங்க. எல்லா படத்தை எப்படி போட்டாலும் விட அதே 2x2x3x3 தான். பகா காரணி படுத்திட்டேன். அடுத்தது கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருக்கு. பெருக்கலானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும் என்பதால் பெருக்கல் காரணிகள் வரிசையானது எண்ணின் மதிப்பை பாதிக்காது. மேல உள்ளதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்க ஒரு உங்களுக்கு தெரியுமான ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குறிப்புகள் தான் நம்ம மிக முக்கியமா குறிப்பெடுக்க வேண்டிய வேலை. அங்க 2 மற்றும் 3 என்ற எண்ணை தவிர எல்லா பகா எண்களும் 6 மடங்கை விட அதிகமாகவோ 1 அதிகமாகவோ அல்லது 1 குறைவாகவோ இருக்கும். எடுத்துக்காட்டாக 37 6 பெருக்கல் 6 பிளஸ் 1. இந்த கூற்றை வேறு பகா எண்களுக்கும் சரிபார்க்க. இப்ப இந்த குறிப்பிலேருந்து இந்த உங்களுக்கு தெரியுமாலேருந்து அவர் என்ன வினா கேட்கலாம்னா, நம்ம 100க்குள்ள பகா எண்கள் 25 படிச்சு வச்சிருக்கோம். அவர் என்ன செய்வாரு, 100க்கு அதிகமான ஒரு பகா எண்ணை கொடுத்து, இல்ல 1000க்குள்ள ஏதாச்சும் ஒரு பகா எண்ணை கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றுள் எது பகா எண் அல்ல, இல்ல எது பகா எண்ணுன்னு கேட்டா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, அது கண்டிப்பா பகா எண்ணா இருந்தா ரெட்டை எண்ணா இருக்காது. அதை முதல்ல முடிவு பண்ணிடும். அதை முதல் கான்செப்ட் முடிச்சுக்கும். ரெட்டை எண்ணா இருந்தா கண்டிப்பா ஒரே ரெட்டை பகா எண் 2 மட்டும்தான். மிச்ச எல்லா ரெட்டை எண்ணும் பகு எண். அதை முதல்ல நினைவில் வச்சுக்கிறோம். மீண்டும் சொல்றேன், ஒரே ஒரு இரட்டை பகா எண் 2 மட்டும்தான். மிச்ச எல்லா இரட்டை எண்களும் பகு எண்கள். அப்ப கீழ்கண்டவற்றுள் எது பகா எண்ணுன்னு கேட்டா எட்ட நம்பரா இருந்தா அது பகு எண், அதை விட்டுடுவோம். ஒத்த நம்பர்ல இருக்கு சார் அப்படின்னா நான் 3ஆல் வகுப்படுறதுக்கு கூட்டி பார்ப்பேன், 9ஆவது கூட்டி பார்ப்பேன். மிச்ச நம்பருக்கு தெரியலையே, இது எதால வகுப்படுன்னு தெரியலையே அப்படின்னா நம்ம என்ன செய்ய போறோம், அந்த நம்பரை அப்படியே 6ஆல வகுக்கிறேன். 6ஆல வகுத்தா கண்டிப்பா என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பகா எண்ணும் 6 மடங்கை விட 1 அதிகமாகவோ அல்லது 1 குறைவாகவோ. அப்ப மீதி 1 வரலாம்,
அப்படி இல்லாட்டி 5 வரலாம். அப்படி இருந்தா அந்த எண் கண்டிப்பாக பகா எண்களாக இருக்குங்கிற இந்த குறிப்புல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பகா எண் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம 100க்குள்ள உள்ள பகா எண் தான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். அவர் நம்மளை குழப்பறதுக்காக என்ன பண்ணுவாரு, 100க்கு மேலே கேட்டுட்டா அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், வகுப்படும் தன்மை போட்டு பார்க்கணும். அது ஆகாது. அதுக்காக இந்த குறிப்பிலேருந்து அவர் என்ன பண்ணிப்பார், நம்ம ஹிண்ட்ஸ் எடுத்துட்டார். 6ஆல வகுத்து பாருங்க. 6ஆல வகுக்கும்போது மீதி 1 வந்தாலோ அல்லது மீதி 5 வந்தாலோ அது பகா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி நம்ம போட்டு பார்த்தா ஏதாவது ஒரு விட தான் அதுக்கு ஒத்து வர மாதிரி இருக்கும். அப்ப அதை நம்ம பகா எண்ணு கண்டுபிடிச்சிடலாம். இந்த குறிப்பை இதை ஞாபகம் வச்சுக்கிறேன். அடுத்தது பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. சற்று விரைவாக போகும். நம்ம பாடக்கருத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால சற்று விரைவாக போகும். சென்ற வகுப்புல நம்ம ஒரே ஒரு பாடம் தான் நடத்திருக்கோம். 6ஆம் வகுப்புல ஒரே ஒரு பாடம் எண்கள் தொடர்பா. இப்போ இந்த வகுப்புல முடிஞ்ச வரைக்கும் 6ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 7ஆம் வகுப்புக்கும் நம்ம பயணம் செய்வது நமக்கு கால அவகாசம் இல்லை. இங்க கீழே நம்ம ஏற்கனவே பகாயங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது தொடர்பான கேள்வி கேட்டுக்காரு. 11 மற்றும் 60 ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை. இப்ப நான் என்ன பண்ணி ஆகணும், பகா எண்களை மனப்பாடம் பண்ணதை வரிசையா எழுதியாகணும். எழுதிட்டு அதுல உள்ள எத்தனை எண்கள் இருக்கோ அதை எடுத்து விடையா எழுதணும். அப்ப இது போல ஒவ்வொன்றுக்கும் நம்ம விடைகளை செய்து பார்த்துக்கணும். அடுத்த பயிற்சி கணக்குல இருந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம பகா எண்களை 25 பகா எண்களை மனப்பாடம் பண்ணா இந்த வினாக்களுக்கு விடை எழுதுவது மிகவும் சுலபம். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறேன். அடுத்த கொள்குறி வகை வினான்னு கொடுத்துருக்காங்க. இதுல அதே பகா எண்ணு தொடர்பான கணக்கு, பகா எண் அல்ல, இது காரணிகளில் கூடுதல் என்ன, இது போல கணக்குகள் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பொது காரணி, மீப்பெரு பொது காரணி. இது நம்ம 6ஆம் வகுப்புலயே நடத்திருக்கோம். மீப்பேக்கா மீசிமான்னு சொல்லியிருக்கோம். நம்ம மீப்பேவான்னு படிச்சோம். இப்ப மீப்பேக்கான்னு சொல்றாங்க. மீப்பெரு பொது காரணி, மீப்பேக்கா. அப்ப அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சாதாரணமா தானா வகுத்தல் முறையில ஈஸியா கண்டுபிடிப்பதற்கான வழிதான் மிகச் சுலபமான வழி. அதுக்கு காரணிகள் எழுதி வட்டம் போட்டு செய்வது என்பது நமக்கு கால விரயத்தை ஏற்படும். இந்த போட்டு காட்டியிருக்காங்க. கீழே அல்லதுன்னு ஒரு மாடல் போட்டுக்காரு. 40க்கும் 56க்கும் மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிப்பதற்கான வழிமுறை போட்டு காட்டியிருக்காங்க. 40 56 2 வகுக்கும், 40 2ஆல் வகுத்தா 20, 56 2ஆல் வகுத்தா 28, மறுபடியும் 28 2 வகுக்கும், அது 2ஆல் வகுத்தா 10, 28 2ஆல் வகுத்தா 14, மீண்டும் இரட்டை எண்ணா வந்துட்டு 2ஐயுமே 2 வகுக்கும், 2 10, 7 2 14, 5 7 பொதுவாக வகுக்கக்கூடிய நம்பர் இல்லை. 2 பகா எண்ணா வந்துட்டு அதோட கணக்கை நிறுத்திக்கிறேன். இந்த பக்கம் உள்ள பொதுவாக வகுக்கக்கூடிய அந்த 2 2 2 இது 3ஐயும் பெருக்கினா நமக்கு மீ பே கா கிடைச்சிடும். இது நம்ம ஏற்கனவே 5ஆம் வகுப்புல நடத்திருக்கோம். இது சுலபமான கணக்கு தான். இது மாதிரி மிக சுலபமான கணக்குகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ரைட். அடுத்தது அங்க மேல ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. மீப்பெரு பொது காரணி, மீப்பெரு பொது வகுத்தி எனவும் கூறலாம். அதான் நம்ம மீப்பேக்கான்னு சொல்லலாம், மீப்பேவான்னு சொல்லலாம். அடுத்தது மீப்பேக்கா 1, எக்ஸ்னா அதோட மீப்பேக்கா 1. ஒரு நம்பர் 1ஆ இருக்கும்பொழுது இன்னொரு நம்பர் என்ன நம்பரா இருந்தாலும் மீப்பேக்கா கண்டுபிடிச்சா அதோட விட 1. அதுக்கான விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒய் என்பது எக்ஸின் மடங்கு எனில் மீப்பேக்கா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ஒரு அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. 3 மற்றும் 6ன்னு கொடுத்துருந்தா 3ஓட மடங்கு தான் 6. அப்ப மீப்பேக்கா கண்டுபிடிச்சா அதுல எது சிறியதாக இருக்கிறதோ அதுதான் மீப்பேக்காக வரும். அதற்கான குறிப்புகள் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது சார்பகா எண்கள் எழுதிக்கிறேன். சார்பகா எண்கள் 2 நம்பருடைய மீப்பேக்கா 1ன்னு இருந்தா அந்த எண்களுக்கு சிறப்பு பெயர் இருக்கு, சார்பகா எண்கள். எப்படி கேட்பாங்க, கீழ்காண்பனவற்றில் இவை சார்பகா எண்கள்னு கேட்பாங்க. அந்த 2 சார்பகா எண்களும் 2 பகை எண்ணா இருக்கலாம், 2 பகா எண்ணா இருக்கலாம், ஒரு பகை எண் ஒரு பகை எப்படி வேணாலும் இருக்கலாம். 2 பேருக்கும் மீப்பேக்கா கண்டுபிடிச்சா 1. அந்த 2 நம்பரையும் பொதுவா எந்த நம்பரும் வகுக்கல அப்படின்னு சொன்னா அந்த 2 நம்பர்களுக்கும் சிறப்பான பெயர் ஒன்று வச்சிருக்காங்க, சார்பகா எண்கள். பகா எண்கள் தெரியும், இது பேரு சார்பகா எண்கள். 2 பேர் ஜோடியா நிற்பாங்க, 2 நம்பர் பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க. அந்த 2 நம்பரை யாருமே வகுக்க மாட்டாங்க. அப்படி உள்ள நம்பருக்கு பேரு சார்பகா எண்கள் பேர். அதை நாம வச்சுக்கிறோம். அடுத்தது மீசிமா, மீச்சிறு பொது மடங்கு. அதே மெத்தேடுல நம்ம டானாவத்தல் மெத்தட்லயே போட்டு காட்டுறோம். இங்க ஒரு கணக்கு போட்டுருக்காங்க. 156க்கும் 124க்கும் மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிச்சு காட்டியிருக்காங்க.
ரெண்டுமே ரெட்டை எண்ணா இருக்கும்போது 2ஆல் வகுத்திருக்காங்க. 156, 124 2ஆல் வகுத்திருக்காங்க. அப்புறம் 78, 62 2ஆல் வகுத்திருக்காங்க. 39, 31. அப்ப ரெண்டையும் பொதுவான நம்பர் வகுக்கல. அப்ப கண்டிப்பா 3ஆல் வகுத்திருக்காரு. 39 3ஆம் வாய்ப்பாடு. 13 வந்திருக்கு. 13ங்கிறது பகா எண் 13ஆல் வகுத்திருக்காங்க. 31ங்கிறது பகா எண் 31ஆல் வகுத்திருக்காங்க. இப்ப அனைத்தையும் பெருக்கி நமக்கு விட 4836 எழுதியிருக்காங்க. இதான் மீச்சிறு பொது மடங்கு. அடுத்தது மீசீமாவும் மீபேக்காவும் அதனுடைய பயன்பாடு என்ன, அதற்கான தொடர்பு என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விதி நமக்கு எழுதியிருக்காங்க. அங்க ஒரு இவற்றை மிக சொல்லி ஒரு விளாம்பட கணக்குன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு கதை பெருசா கொடுத்துருக்காங்க. அந்த கதைகளை படிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். ஒரு படத்தை 2 2ஆ பிரிக்கிறேன், இது 1 வருது, 3 3ஆ பிரிக்கிறேன் 2 வருது அப்படின்னு கதை கொடுத்துருக்காங்க. 7ஆளா பிரிக்கும் போது மட்டும் மிச்சம் மீதி இல்லை. அப்படின்னா அதுல எத்தனை படம் இருக்கு அப்படின்னா நம்ம விடையை மட்டும் எழுதி வச்சுக்கிறோம். 119 படங்கள் இருக்கும். அதுக்கான விளக்கங்கள் நமக்கு இப்ப தேவையில்லை. அது மடங்குகள் எழுதி விடையை கண்டுபிடிக்கணும். நம்ம எல்லாத்தையும் படிச்சிருக்கணும். விளாம்பழ கணக்குக்கான புதிர் கணக்குன்னு விடை என்னன்னு நம்ம கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா நம்ம விளாம்பழ கணக்குங்கிறது ஃபேமஸான கணக்கு, அதனால அதுக்கு விட 119 அப்படிங்கிறத நாம வச்சுக்கணும். அடுத்து மீபேக்காவுக்கும் மீசிமாவுக்கும் இடையே உள்ள தொடர்பு, அதற்கான ஃபார்முலா அடுத்த பக்கம் மேல கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு அவற்றின் மீபேக்கா பெருக்கல் மீசிமா. இதிலிருந்து நம்மளுக்கு வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி கேட்பாங்க? மொத்தம் 4 நம்பர் நமக்கு கொடுக்கணும். இரு எண்கள் கொடுக்கணும், அதோட மீசிமா கொடுக்கணும், அதோட மீபேக்கா கொடுக்கணும். அவர் ஏதாவது 3 கொடுத்துருவார். 2 நம்பரை கொடுத்துட்டு இரு எண்களின் மீசிமா ஒரு நம்பர் கொடுப்பாரு, மீபேக்கா கொடுத்துருவாங்க, ஒரு எண் கொடுத்துருவாரு, மற்றொரு எண் கேட்பாரு. அப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன? அந்த 2 எண்ணை பெருக்கலோட பெருக்கல் பண்ணணும், அந்த இரு எண்களோட மீசிமாவையும் மீபேக்காவும் பெருக்கல் பண்ணணும், ரெண்டும் சமம். அப்படிங்கிற இந்த சமன்பாடுல நான் பிரதியிட்டா எனக்கு தேவையான விடை வரும். அப்ப மீசிமா மீபேக்கா தொடர்பு அப்படின்னு எழுதி நான் குறிப்பெடுத்துக்கிறேன். சார் என்கிட்ட புத்தகம் இருக்கு சார், நான் புத்தகம் வச்சிருக்கேன் அப்படின்னா புத்தகத்திலேயே நான் அண்டர்லைன் பண்ணி நடத்த அந்த புத்தகங்களை நான் அண்டர்லைன் பண்ணி தூக்கி வச்சுட்டு அடுத்த நாள் ஒரு அரை மணி நேரம், இன்னைக்கு நம்ம 7 மணிக்கு கிளாஸ் முடிச்சிட்டோம், ஒரு 7:30 மணிக்கு சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன நம்ம கவனிச்சோம், அது தொடர்பான கருத்துக்கள் நமக்கு தெரியுதா அப்படிங்கிறத நம்ம கடிதம் நடத்துறவங்களுக்கு எந்த ஒரு குளறுபடியும் இருக்காது. அவங்களுக்கு கண்டிப்பா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் இது மிகவும் சுலபமானதான். அவங்க இதை கவனிக்காமல கூட அவங்க தேர்வு எழுதிடுவாங்க. நம்ம டெட் 1 எழுதக்கூடியவர்கள் நம்ம 1லேருந்து 5 வகுப்பு வரை ஹேண்டில் பண்றோம். அப்ப இது எல்லாமே நமக்கு புதுசு. ஏற்கனவே நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சது ஏற்கனவே. இப்ப நம்ம மீண்டும் பள்ளி பருவத்துக்கே சென்றுட்டோம். அதனால இது எல்லாம் புதிது போல தோணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? மீண்டும் ஒரு தடவை ரீகால் பண்றோம். சார் பிறகு நான் பரிச்சை அப்ப பாத்துக்கிறேன், அது கண்டிப்பா நமக்கு அந்த நேரம் நமக்கு இருக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அன்னன்னைக்கு வேலையை இன்னைக்கு நான் கத்துக்கிட்டதை இன்னைக்கே நான் என்ன பண்றேன், மறுபடியும் அதை ஒரு இதை எடுத்து பார்க்கும் பொழுது அதுல சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம பிறகு கேட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம தெளிவு பெற்றுக்கிறோம். ரைட். இதோட இந்த 1.2 பயிற்சி சம்பந்தமா மீபேக்கா மீசிமா கண்டுபிடிக்கிற கணக்கு கேட்டிருக்காங்க. அது தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அந்த இயல் முடியுது. அடுத்தது 3வது பருவம் முழுக்கள். 6ஆம் வகுப்புல 3ஆம் பருவத்தில் உள்ள முழுக்கள் தொடர்பாக நம்ம ஏற்கனவே 2 எண் தொகுப்பு படிச்சிருக்கோம். ஒன்று இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர் சொல்லக்கூடிய 1 2 3. அடுத்தது முழு எண்கள், அதோட பூஜ்ஜியம் சேர்ந்துட்டு. அடுத்தது முழுக்கள், குறை எண்கள், பூஜ்ஜியம், மிகை எண்கள், இதனுடைய தொகுப்பு முழுக்கள். ரைட். முழுக்கள்னா யாரு அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. கீழே மிகை எண்கள், குறை எண்கள், பூஜ்ஜியம் இதெல்லாம் சேர்ந்தா முழுக்கள் சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. குறிப்பு: இயல் எண்களை மிகை முழுக்கள்னு சொல்லலாம். முழு எண்கள் குறையற்ற முழுக்கள் எனவும் அழைக்கப்படும். மிகை மற்றும் குறை எண்ணி தொகுப்பானது குறியீட்டு எண்கள் என அழைக்கப்படும். இந்த குறியீட்டு எண்களுக்கு திசை எண்கள்னு பேர். திசை எண்கள்னா அவங்க பிளஸ் மைனஸ் நம்பரை திசை எண்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது முழுக்களை இசட் என்ற எழுத்தால குறிக்கிறோம். அது ஜேலன் அப்படிங்கிற சொல்லால, நம்ம ஜெர்மானிய சொல்லால இசட்டுங்கிற எழுத்தை குறிக்கிறோம். நம்ம முழுக்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல இண்டீஜர்னு சொல்லுவோம். ஆனா குறிக்கும் பொழுது இசட் அப்படிங்கிற எழுத்தால குறிப்போம்.
அதுக்கு அடுத்தது ஓர் எண்ணின் எதிரெண். ஓர் எண்ணின் எதிரெண். அப்ப ஒரு எண்ணின் எதிரெண்ணுன்னா யாருன்னா, ஒரு +6 அப்படின்னா அதுக்கு எதிரெண் எதுன்னா பூஜ்ஜியத்திலிருந்து +6ன்னா வலதுகை பக்கம் 6, அப்படியே பூஜ்ஜியத்திலிருந்து இடதுகை பக்கம் 6 அலகுகள் சென்றா எனக்கு கிடைப்பது -6. இப்ப எதிரெண்ணுன்னா என்ன செய்யணும்? குறிய மாத்தி போடணும். அதை நாம வச்சுக்கிறேன். இங்க விளக்கங்கள் எழுதியிருக்காங்க. எதிரெண்ணுன்னா என்ன, அந்த எதிரெண்ணுக்கான படங்களை கொடுத்திருக்காங்க. ஓர் எண்ணின் எதிரெண் என்பது பூஜ்ஜியத்திலிருந்து -6 மற்றும் 6 ஒன்றுக்கொண்டு எதிரெண் ஆகும். இரண்டு எண்களானது ஒரு எண்கோட்டில் பூஜ்ஜியத்திலிருந்து சம தொலைவில் ஆனால் எதிரெதிர் திசையிலும் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால எதிரெண். அதுக்கு அடுத்தது குறிப்புல ஒண்ணு கொடுத்திருக்காங்க, எதிரெண்ணின் எதிரெண். வார்த்தையை நாம வச்சுக்கிறோம். நம்ம அவசரத்துல எதிரெண்ணுன்னு மட்டும் படிச்சுட்டு இருக்கோம். அவர் என்ன கேட்டிருக்காரு? எதிரெண்ணின் எதிரெண். ஓர் எண்ணின் எதிரெண்ணின் எதிரெண் என்பது அதே எண். எடுத்துக்காட்டாக -5 என்பதை 5ன் எதிரெண்ணின் எதிரெண் என்போம். மேலும் இது 5க்கு சமமாகும். அப்ப கேள்வி எப்படி கேட்கலாங்க? -5ன் எதிரெண்ணின் எதிரெண்ணு கேட்டா நம்ம ஒரு எதிரெண்ணை படிப்போம், இன்னொரு எதிரெண்ணை படிக்க மாட்டோம். -5 எதிரெண்ணுன்னு சொன்னா என்ன நாம வச்சுப்போம்? குறி மாத்தணும், +5ன்னு எழுதிட்டு இருக்கோம். கேள்வி என்ன கேட்டிருக்கு? எதிரெண்ணின் எதிரெண். அப்ப விட அதேதான். -5ன்னு கேட்டா அதே -5, +10ன்னு கேட்டா +10. அப்ப எதிரெண்ணின் எதிரெண் நாம வச்சுக்கிறேன். எதிரெண்ணின் எதிரெண்ணு குறிப்பெடுத்துக்கிறேன். அதுக்கு எடுத்துக்காட்டா -3, 3ன் எதிரெண்ணின் எதிரெண் -3ன்னு எழுதிக்கிறேன். இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. கீழே எதிரெண் நம்ம எதிரெண் கேட்டிருக்காங்க. 55 எதிரெண்ணா -55 எழுதியிருப்பேன். -300 கேட்டா +300 எழுதியிருப்பேன். +5000 இருக்கு, -5000 எழுதியிருக்கேன். -2500 கொடுத்துருக்காங்க, +2500 எழுதியிருக்கேன். 0 அதுக்கு குறியில்ல, 0 எழுதியிருக்கேன். ரைட். அடுத்தது கீழே முழுக்களாக எழுதுறதுக்கு நமக்கு தெரியும், லாபம்னு சொன்னா அதை +ல குறிப்போம், நட்டம்னு சொன்னா -ல குறிப்போம். ஆகாயமான மேலே பறக்குது அப்படி சொன்னா +ல எழுதுவேன். நீர்மூழ்கிப்பக்கள் இத்தனை மீட்டர் ஆழத்துல போகுதுன்னா அதை -ல குறிப்பேன். இது போல ஒவ்வொரு எண்களையும் முழுக்களாக குறிப்பதற்கு நமக்கு தெரியும். அதை நாம வச்சுக்கிறேன். அடுத்து முழுக்களை வரிசைப்படுத்துதல். முழுக்களை வரிசைப்படுத்தல்னா நமக்கு எண்கோடு போட தெரியும். இதுல வரிசைப்படுத்தல்னா அதே போல முழுக்கள் இல்ல ஏறு வரிசை இறங்கு வரிசை கேட்பாங்க. இப்ப அதுல முக்கியமா செய்ய வேண்டியது முன்னி தொடரி. முன்னி தொடரி தான் எனக்கு தெரியுமே அப்படின்னா, முன்னி தொடரி அப்படி செய்யும் பொழுது நம்ம ஏற்கனவே நல்ல 10 முன்னி என்னன்னு கேட்க போறது இல்லை. 10 முன்னி 9ன்னு நமக்கு தெரியும். -10 முன்னி -9 இல்லை. அப்ப என்ன? -11. -10க்கு முன்னாடி -9 தானே சார் இருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிருக்கோம்? முன்னின்னா 1 கழிக்கணும், 1 குறைக்கணும். இப்போ -10லேருந்து 1 குறைச்சா என்ன கிடைக்கும்? -11. நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? -1, -2, -3, -4, -5, -6 சொல்லுவோம். இப்போ -10க்கு முன்னாடி என்னையா சொன்னா? -9 தானே சொன்னேன், அதான முன்னி அப்படிங்கிற மனசு சொல்லும். ஆனா -10 முன்னி -11 இதைதான் நம்ம ஞாபகம் வச்சு. இப்போ -10 தொடரி தான் -9, ஆனா 10 தொடரி 11. அப்ப நம்மள கண்டிப்பாக நல்ல மிகை நிலை கேட்க மாட்டாங்க, குறைய நிலை தான் கேட்பாங்க. அப்பதான் நம்ம சற்று குழம்புனால நமக்கு நினைக்கிற விடை ஃபுல்லா அந்த 4 ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் ஆயிருக்கும். அப்ப நமக்கு குழம்பிடுவோம். அப்ப நல்லா நாம வச்சுக்கிறோம். முன்னி தொடரி முழுக்கல்ல சற்று கவனமாக நம்ம படிச்சுக்கணும். இப்ப கீழே குறிப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மிகை முழுவும் ஒவ்வொரு குறைமுழுவை விட பெரியதாகும். எடுத்துக்காட்டாக 3ஆனது -5 விட பெரியது, இது நமக்கு தெரியும். அடுத்து 0ஆனது மிகை முழுவை விட குறைவு, ஒவ்வொரு குறைமுழுவை விட பெருசு. 0ஆனது மைனஸ் நம்பரை விட பெரியது, அது நமக்கு தெரியும். -2 விட 0ஆனது பெரியது, 2 விட 0ஆனது சிறியது. அதுலதான் நமக்கு எண்களை ஒப்பிடுதல் ஏறுவரிசை இறங்கு வரிசை கொடுத்திருக்காங்க. ரைட். இதுல பயிற்சி கணக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க. ரைட். இதை ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க. 13வது கேள்வியை படிக்கிறேன். பூஜ்ஜியத்துக்கு இடதுபுறம் 20 அலகுகள் தொலைவில் உள்ள எண்ணின் எதிரெண். அப்ப பூஜ்ஜியத்திற்கு இடதுபுறம் 20 அலகுகள் உள்ள நம்பர்னு சொன்னா -20.
அதனுடைய எதிரெண் சொன்னா +20. 0க்கு 20 அலகுகள் இடதுபுறம். இடதுபுறம்னு சொன்னா மைனஸ் பக்கம் போறேன். அதோட எதிரென்னு சொன்னா -20 எதிரெண் +20 விடை எழுத போறேன். இப்படி அதே போல -7 வலதுபுறம் 1 அலகு தொலைவில் உள்ள எண். அப்ப எண்கோட மனசில் நாம வச்சுக்கிற -7 அதோட வலதுகை பக்கம் வந்தா -6 இருக்கும். அப்ப வலதுகை பக்கம் இடதுகை பக்கம் வரும் பொழுது எந்த ஒரு குழப்பமும் இல்லாத ஒரு எண்கோடு போட்டு கூட நம்மள என்ன பண்ண முடியும், சரியான விடையை நம்ம எழுதுவதற்கு முயற்சி செய்வோம். அடுத்த பயிற்சி கணக்குல தான் கொடுத்துருக்காங்க. அதோட 6ஆம் வகுப்பு எண்ணியல் நிறைவுபடுது. இப்ப 7ஆம் வகுப்பு எண்ணியல்ல எண்கள் தொடர்பான முதல் பாடம், முதல் பருவத்தில் முதல் பாடம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முழுக்களின் கூட்டல், கழித்தல், அந்த அடிப்படை 4 அடிப்படை செயல்பாடு: கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். அப்ப சாதாரண கூட்டல் கழித்தல் தான் நமக்கு தெரியுமேன்னா, இதுல முக்கியமா தெரிய வேண்டிய வேலை முழுக்கள்னு சொல்லிட்டாலே அவர்கள் குறை எண்ண கொண்டு வந்துருவாங்க. அவ நேரடியா 4 கூட்டல் 3 அதுக்கான விட நம்மள கண்டிப்பா கேட்க போறது இல்லை. ஏன்? அது நமக்கு தெரியும். அதுல வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாரு, ஒரு மிகை எண்ணையும் ஒரு குறை எண்ணையும் கூட்டினா என்ன வரும், 2 குறை எண்ணையும் கூட்டினா என்ன விட வரும், அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை தான் நம்மளை கேட்பாங்க. அப்ப 2 மிகை முழுக்களை, 2 குறை முழுக்களையோ 2 மிகை முழுக்களையோ ஒரு குறை முழு ஒரு மிகை முழுவையோ கூட்டும் பொழுது நம்ம எப்படி கூட்டணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முழுக்களின் கூட்டல். ரைட், இந்த ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. ஒரே குறியுடைய இரு முழுக்களின் கூட்டல் பலன் இரு எண்களின் கூடுதல் ஆகும், மேலும் அதே குறியை பெற்றிருக்கும். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். ஒரே குறியுடைய இரு முழுக்களின் கூட்டல் பலன் அப்படின்னா சாதாரணமா 4 கூட்டல் 3. 4ங்கிறது மிகை எண், 3ங்கிறது மிகை எண், 2ஐயும் கூட்டின 7, 7ங்கிறது மிகை எண். அப்ப வேற வேற குறி, இந்த ரெண்டுமே மைனஸ் நம்பரா இருக்கு. -4 -3 2ஐயும் நான் கூட்டணும்னா இப்பயும் நான் என்ன பண்ண போறேன், 2ஐயும் கூட்ட போறேன். 4 3 7, அதே குறி -7. இப்போ -4 -3 -7 அப்படிங்கிறத நாம வச்சுக்கோம். வெவ்வேறு குறியா இருந்தா என்ன பண்ணணும்னா கூட்டல் பலன் அவ்விரு எண்களின் வேறுபாடு, மேலும் பெரிய எண்ணின் குறியை பெற்றிருக்கும். அப்ப குறி மாறி இருந்து கூட்ட சொன்னா கூட்டப்படாது, கழிக்கணும். இதைதான் நம்ம நாம வச்சு கணக்கு தெளிவா கேட்டிருப்பாங்க. -4 உடன் 2ஐ கூட்ட கிடைப்பது, நம்ம 4 2 6ன்னு எழுதிடுவோம். இன்னும் தெளிவா -6ன்னு எழுதி. அப்ப 2 குறியும் மாறி இருந்தா கூட்டுகன்னு சொன்னாலும் கூட்டப்படாது, கழிக்கணும். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கிறேன். 4ல 2 போக 2, 4க்குள்ள குறி பெரிய குறி மைனஸ், அப்ப விட -2ங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். அப்ப முழுக்களின் கூட்டல் என்பது மிக மிக முக்கியம். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறேன். குறியீடு இல்லாத எண்கள் மிகை முழுக்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் வெறும் 5ன்னு சொன்னாலே அது +5 நம்ம நினைவுல வச்சுக்கணும். அது தொடர்பான கணக்குகள் கொடுத்திருக்காங்க. கூட்டல் பண்புகள் நம்ம ஏற்கனவே சென்ற வகுப்புல 6ஆம் வகுப்புல சொன்ன பண்புகள் கொடுத்திருக்காங்க. என்ன பண்பு முதல்ல கொடுத்திருக்காங்க, பரிமாற்று பண்பு. கூட்டல் பரிமாற்று பண்பு என்கிறோம். அது போல பெருக்களுக்கும் பரிமாற்று பண்பு சரிபட்டு. பரிமாற்று பண்புன்னு என்ன பண்ணும், இடத்த மாத்தி கூட்டுறேன், இடத்த மாத்தி பெருக்கிறேன். அதனால கூட்டலும் பெருக்களும் எப்பயுமே பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். அதை நம்ம 6ஆம் வகுப்புலயே படிச்சிடும். பரிமாற்றுன்னு சொன்னா இடத்த மாத்தி கூட்டுறது. அடுத்தது சேர்ப்பு பண்புன்னு கொடுத்துருக்காங்க. 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாரு, பிராக்கெட்டை இடம் மாத்திருப்பாங்க. முதல் நம்பருக்கும் 2வது நம்பருக்கும் பிராக்கெட் போட்டிருந்தாங்கன்னா வலது கை பக்கம், 2வது நம்பருக்கும் 3வது நம்பருக்கும் பிராக்கெட்டை மாத்தி போட்டிருப்பாங்க. அங்க நமக்கு இதை ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி a + b + c = a + b + c. அப்ப ஈக்குவல்ட்டுக்கு இடதுகை பக்கம் a அப்படிங்கிற நம்பரை வச்சுக்கிட்டு பியையும் சியையும் கூட்டுற விடையும், வலதுகை பக்கத்துல ஏயையும் பியையும் கூட்டி அதோட சியை கூட்டுற விடையும் கண்டிப்பா சமமாகத்தான் இருக்கும். இது சேர்ப்பு பண்பு. அதுக்கு கீழே கூட்டல் சமணி அந்த நீல கலர்ல எழுதியிருக்காங்க.
கூட்டல் சமணின்னா யாரு? நம்ம ஏற்கனவே கூட்டல் சமணி 6ஆம் வகுப்புலயே நம்ம நடத்தும் போது சொல்லிட்டோம். கூட்டல் சமணின்னா 0, பெருக்கல் சமணின்னா 1. இதை நம்ம அங்க ஏற்கனவே குறிப்பெடுத்துருக்கோம். ஒரு எண்ணோட 0 கூட்டும் பொழுது அந்த எண் மாறாமல் அப்படியே இருக்கும். ஒரு எண்ணோடு 1 பெருக்கும் பொழுது அந்த எண் மாறாமல் இருக்கும். அதனால அது பெருக்கல் சமணி 1, கூட்டல் சமணி 0 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறேன். அடுத்து பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இங்க எடுத்துக்காட்டு 1.9 அந்த கணக்குல 6 விதமான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அங்க பண்பு எழுதியிருக்காங்க பாருங்க. நமக்கு ஏற்கனவே தெரிந்த பண்பு என்ன? பரிமாற்று பண்பு தெரியும், சேர்ப்பு பண்பு தெரியும், கூட்டல் சமணி தெரியும். கூட்டல் சமணினா என்ன பண்ணுவாங்க? 0 கூட்டியிருப்பாங்க. 6வது கணக்குல 0 கூட்டியிருக்காங்க. அதனால 6வது விட கூட்டல் சமணி எழுதியிருக்காங்களா? அதுக்கு அடுத்து 4வது கணக்குல இடமாற்றி எழுதியிருக்காங்க. -7 கூட்டல் -5 சமம் -5 கூட்டல் -7. அதுக்கான விட என்ன இருக்காங்க? பரிமாற்று பண்பு எழுதியிருக்காங்களா? அதுக்கு மேல 2வது கணக்கு -5ஓட 7 கூட்டியிருக்காங்க, 7ஓட -15 கூட்டியிருக்காங்க. அப்ப இதுவும் இடத்த மாத்தி கூட்டியிருக்காங்க. அதனால அதுவும் பரிமாற்று பண்பு எழுதியிருக்காங்களா? 5வது கணக்கு இங்க பாக்குறேன். இங்க என்ன பண்ணிருக்காங்க? எண்கள் எதுவும் இடமாறல, பிராக்கெட் மட்டும் இடம் மாறி இருக்கு. 7 -7 அப்படியே இருக்கு. பெரிய அடைப்புல, சதுர அடைப்புல -4 -3 கூட்டியிருக்காங்க. இந்த பக்கம் -7 -6 சதுர அடைப்புலையும் -3 தனியாகவும் இருக்கு. அப்ப பிராக்கெட் இடம் மாறி இருக்கு. 3 உறுப்புகள் இருந்தா அந்த பண்பு சேர்ப்பு பண்பு. அதுக்கு மேல அடைவு பண்புன்னு ஒண்ணு இருக்கு. இதுதாங்க இந்த வகுப்புல நம்ம புதுசா பார்த்தேன்னா அடைவு பண்பு. பரிமாற்று பண்புன்னா இடத்த மாத்தி எழுதியிருப்பாங்க. சேர்ப்பு பண்புன்னா 3 நம்பர் இருக்கும், பிராக்கெட்டை மாத்தி போட்டிருப்பாரு. கூட்டல் சமணின்னு சொன்னா 0 கூட்டியிருப்பாங்க. பெருக்கல் சமணி பண்புன்னு சொன்னோம்னா 1ஆல பெருக்கியிருப்பாங்க. அடைவு பண்புன்னா எப்படி இருக்கும்? சாதாரணமா கூட்டல் கணக்கு மாதிரியே போட்டிருக்காங்களா? -45யும் +12 கூட்டி விட -57 விட எழுதியிருக்காரு. -10யும் 3ஐயும் கூட்டி -7ன்னு எழுதியிருக்காரு. இது ஒரு சாதாரண கணக்கு மாதிரி இருக்கு. ஆனா என்ன எழுதியிருக்காங்க? விட அடைவு பண்பு. அந்த அடைவு பண்புனா என்ன அப்படின்னா, நான் எடுத்துக்கிட்ட 2 நம்பரை இந்த கணக்கை பொறுத்தவரையும் முழுக்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நான் எடுக்கக்கூடிய 2 முழுக்களையும் நான் கூட்டினா கிடைச்சது ஒரு முழுக்கள். இரு எண்களின் கூட்டல் பலன், 2 முழுக்களின் கூட்டல் பலன் ஒரு முழுக்கள். 2 முழுக்களின் பெருக்கல் பலன் ஒரு முழுவா தான் இருக்கும். அதனால அப்படி இருந்தா அது அடைவு பண்பை பெற்றுள்ளது. முழுக்களின் கூட்டல் அடைவு பண்பை பெற்றுள்ளது. இது ரெண்டுமே முழுக்களின் கூட்டல் தான், கூட்டி தான் போட்டிருக்காங்க. 2 நம்பரை கூட்டியிருக்காங்க, அடைவு பண்பை முழுக்களின் கூட்டலானது அடைவு பண்பை பெற்றுள்ளது. ரைட். அப்ப 2 நம்பரை கூட்டும் பொழுது என்ன வகை நம்பரை கூட்டுறியோ அதே வகை நம்பர் எனக்கு கிடைக்குது. இரு முழுக்களின் கூட்டல் ஒரு முழுக்கள். அதனால இது அடைவு பண்புங்கிற ஒரு வார்த்தையை நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து கீழே ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. கூட்டல் எதிர்மறை. கூட்டல் எதிர்மறை அதான் கூட்டல் எதிர்மறைன்னா கூட்டல் தலைகீழி சொல்லக்கூடிய -32 கூட்டல் எதிர்மறை -30ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இது தவறு. எதிர்மறைன்னு சொன்னாலே கூட்டல் எதிர்மறைன்னு சொன்னா குறிய மாத்தணும். -32ன்னு சொன்னா +32ன்னு மாத்திக்கணும். இது முதல் பயிற்சி. அடுத்தது முழுக்களின் கழித்தல். கூட்டல் நம்ம போட்டுட்டோம். இதுல ஒரே ஒரு கணக்கு மட்டும் சொல்றோம். 10வது கணக்கை மறுபடியும் நினைவுக்காக நம்ம சொல்றோம். -10ஐயும் +7ஐயும் கூட்டுனா விட என்ன வரும்? நீங்க நம்ம நினைக்கிற எல்லா விடையும் இருக்கு. 10 7 17 -17 10 7 17 +17 -3 +3 கூட்ட சொல்லியிருக்காங்க. கூட்டா சொல்ற கூட்டல் கணக்கா இருந்தா நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது அதனுடைய குறிகளை. அது பிளஸ் நம்பரா மைனஸ் நம்பரான்னு முதல்ல பார்க்குறேன். மைனஸ் நம்பர் பிளஸ் நம்பர் ரெண்டும் வேற வேற இருக்கு. ரெண்டும் ஒத்த குறி இல்லை, வேறுபட்ட குறியா இருந்தா கணக்கை கூட்டக்கூடாது, கழிக்கணும். அப்ப 10ல் 7 கழிச்சேன் 3. என்ன 3? 10க்குள்ள குறி பெரிய நம்பர், அதுதான். அப்ப மைனஸ் குறியை கொண்டே போடுங்க. -3 என்பதுதான் அதற்கான விடை. அதை போல அடுத்தது முழுக்களில் கழித்தல். கழித்தலுக்கு என்னையா செய்யணும்? கீழே கழித்தல் கணக்கு கொடுத்துருக்காங்க. எண்கோட்டை பயன்படுத்தி கழிக்க.
அது நம்ம கண்டிப்பா எண்கோட பயன்படுத்தல கேட்க மாட்டாங்க. இங்க ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு சொல்லி நான் விளக்குறேன் உங்களுக்கு. எடுத்துக்காட்டு 1.11 70 -40 கழிக்க. 70 -40 கழிச்சா என்னைய விட 30 தான் எனக்கு தெரியுமே, நான் மனசால போட்டுருவனே அப்படின்னு நினைப்போம். ஆனா அங்க விடைய பார்த்தா 110ன்னு கொடுத்துருக்கு. அப்ப இது போற கணக்குகளை நம்ம மனசால கண்டிப்பா செய்யக்கூடாது. அவர் வார்த்தையால தான் கொடுத்திருப்பாரு. கழித்தல் கணக்கை வார்த்தையா கொடுத்திருக்காங்க. 70 -40 கழிக்கன்னு சொன்னா அந்த கூற்ற நான் ஒரு கணக்கா மாத்திக்கிறேன். 70 கழித்தல் அந்த -40 அப்படியே பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. 70 -40. இப்ப கழித்தல் கணக்கை என்னவா மாத்திருக்காங்க? ரெண்டாவதா உள்ள நம்பருடைய கூட்டல் நேர்மாறுன்னு இருக்காங்களா? அப்ப -40 கூட்டல் நேர்மாறு +40. அப்ப கழித்தல் கணக்க கூட்டல் கணக்கா மாத்தி போட்டிருக்காங்க. 70 மைனஸ்ங்கிறது பிளஸ்ன்னு போட்டு கூட்டல் கணக்கா மாத்திட்டேன். அந்த ரெண்டாவது நம்பருடைய கூட்டல் நேர்மாறு எழுதினேன் -40, அதோட கூட்டல் நேர்மாறு +40. அப்ப 70 40 கூட்டி 110ன்னு போட்டுட்டேன். அப்படியே எடுத்துக்காட்டு 1.12 முதல் கணக்கை பார்க்குறேன். -11 -33 கழிக்க சொல்லியிருக்காங்க. கீழே அவங்க விடை எழுதியிருக்காங்க பாருங்க. -11 அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது உள்ள மைனஸ்ங்கிறது பிளஸ்ஸா மாறிட்டு அப்ப கூட்டல் கணக்கா மாத்திட்டாரு. ரெண்டாவதா உள்ள நம்பர் -33, அதனுடைய கூட்டல் நேர்மாறு +33. இப்ப 2 குறி பார்க்குறேன். குறி 2 மாறி இருக்கு, கூட்டக்கூடாது, கழிக்கணும். +33ல 11 கழிச்சேன் 22. 33 தான் பெரிய நம்பர், அதுக்குள்ள குறி பிளஸ், அதனால விட +22 பிளஸ் அப்படிங்கிறதுனால அவர் குறி போடல். இந்த கூட்டல் கணக்கையும் கழித்தல் கணக்கையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். கூட்டல் கணக்குன்னா நடுவில் பிளஸ் குறி அவரே கொடுத்துருவாரு. 2 நம்பரோட குறிகளை பார்த்து ஒத்த குறியா இருந்தா கூட்டி போடுங்க, வேற வேற குறியா இருந்தா கழிச்சு போடுங்க. கழித்தல் கணக்கா இருந்தா அவரே கழித்தல் குறி கொடுத்தும் கொடுப்பாங்க, அப்படி இல்லாட்டியும் வாசகமா கொடுப்பாங்க. மேல் கணக்கு கொடுத்த மாதிரி 70 -40 கழிக்க கிடைப்பதுன்னு எழுதிடுவார். நம்ம மனசாலேயே கழிச்சு போடுவோம். 70 40 போக 30. ஆனா விட அது இல்லை, 110ன்னு வந்திருக்கு. அதற்கான விளக்கத்தை கண்டிப்பா ரெண்டாவதா உள்ள நம்பருக்கு கூட்டல் நேர்மாறு எழுதி நம்ம கூட்டல் கணக்கா மாத்தி போடணுங்கிறத நாம வச்சுக்கிறோம். அதற்கான பயிற்சி கணக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரே ஒரு கணக்கு மட்டும் -5 -18. அப்ப கண்டிப்பா இந்த கணக்குல கழித்தல் கணக்கா கொடுத்துருக்காங்க. அப்ப நான் அதை கூட்டல் கணக்கா மாத்துவேன். -5 அப்படியே இருக்கும். ரெண்டாவது உள்ள -18 +18 மாறிடும். -5 +18 கூட்டப்படாத கழிக்கணும். 18ல் 5 போக 13 +13 என்பதுதான் அதுக்கான விடை. அடுத்தது முழுக்களின் பெருக்கல். ரைட். பெருக்கல் கணக்கு போடுவதற்கு நம்ம செய்ய வேண்டியது குறிப்பெருக்கல் மட்டும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 2 ஒத்த குறிய பெருக்கணும்னா அப்படி வரும். இப்ப முழுக்களின் பெருக்கலுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை குறிகளை முதல்ல பெருக்கணும். நமக்கு ஏற்கனவே பெருக்கல் கணக்குகள் தெரியும். பெரிய 3 இலக்கணையும் பெருக்க சொல்லி நம்ம கண்டிப்பா கேட்க போறது இல்லை. அதுல அவர் முக்கியமா நம்மள கேட்கவது குறிகளை உங்களுக்கு நமக்கு சரியா பெருக்க தெரியுதா? பிளஸையும் பெருக்கினா என்ன வரும்? மைனஸையும் பெருக்கினா என்ன வரும்? +ஐயும் பெருக்கினா என்ன வரும்? மைனஸையும் பெருக்கினா என்ன வரும்? இந்த பெருக்கலும் கூட்டலும் தான் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துது. அங்க என்ன சொன்னோம்? ஒரு பிளஸ் நம்பரையும் மைனஸ் நம்பரையும் கூட்ட சொன்னா அதுக்கு என்ன விட வரும்? பிளஸ் நம்பரும் வரலாம், மைனஸ் நம்பரும் வரலாம். அங்க குறியிடுவதற்கு முன்னாடி யாரை பார்க்கணும்? பெரிய நம்பரை பார்க்கணும். இங்க பெருக்குவதற்கு அப்படி இல்லை. மைனஸையும் பெருக்கினா பிளஸ். நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சிருக்கோம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ். இதை நம்ம அப்படியே மனப்பாடமா சின்ன கிளாஸ்லயே நம்ம படித்த காலத்திலேயே படிச்சுட்டே இருக்கோம். அப்ப இங்க ஒத்த குறி உள்ள எண்களை பெருக்குனா பிளஸ் வரும், மாறுபட்ட குறியுடைய எண்களை பெருக்குனா மைனஸ் வரும். இதை நம்ம வாங்கிக்கணும். பிளஸ் இன்டு பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ், மைனஸ் இன்டு பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ். இது நம்ம குறிப்பெருக்களை நாம வச்சுட்டோம்னா இதில் நம்ம சுலபமாக மதிப்பெண் பெற்றுவிட முடியும். இதுல முழுக்களின் பெருக்கல் பண்புகள் கொடுத்துருக்காங்க.
அதுலேயும் நமக்கு பரிமாற்று பண்பு தான் கொடுத்துருக்காங்க. பரிமாற்று பண்புனாலே என்ன பண்றோம், இடத்த மாற்றி எழுதுறேன். ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. இது பெருக்களுக்கான பரிமாற்று பண்பு. ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ. இது என்ன பண்பு, கூட்டலுக்கான பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்புன்னு சொன்னா ரெண்டே ரெண்டு உறுப்பு இருக்கும், இடம் மாறி எழுதியிருப்பேன், அதை நாம வச்சுக்கிறேன். இங்கேயே பெருக்களுக்கான சேர்ப்பு பண்பு எழுதியிருக்காங்க. சேர்ப்பு பண்புனா 3 உறுப்புகள் இருக்கும், அப்படியே பிராக்கெட்டை மாற்றி எழுதிப்பேன். ஏற்கனவே நம்ம கூட்டலுக்கு பார்த்தோம், ஏ பிளஸ் போட்டிருந்தாங்க. இப்போ ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சின்னு எழுதியிருக்காங்க. இந்த பண்புகளை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மேலே முழுக்களின் பெருக்கல் சமணி 1, நம்ம ஏற்கனவே 6ஆம் வகுப்புலயே படிச்சிட்டோம். பெருக்கல் சமணினா 1, கூட்டல் சமணினா 0. அடுத்தது கூட்டலின் பெருக்களின் பங்கீட்டு பண்பு. இது நம்ம 6வது நடக்கும்போது கூட பல பேருக்கு சந்தேகங்கள் வந்தது. அதை மீண்டும் இப்ப இந்த தருணத்தில் நம்ம விளக்கிறோம். முழுக்களின் பெருக்கலானது கூட்டலின் மீது பங்கீட்டு பண்பை நிறைவு செய்கிறது. அப்படின்னா அந்த விதியை போய் பார்க்கிறேன், அந்த பிராக்கெட்குள்ள பியும் சியும் கூட்டிக்கிட்டு இருக்கு, வெளியில் என்ன இருக்கு, இன்டு இருக்கு. அப்ப கூட்டலின் மீது ஏ இன்ட்டு பெருக்கல் வருது, கூட்டலின் மீது பெருக்களின் பங்கீட்டு பண்பு. ஏ ஆனது போய் பியோடையும் பெருக்கும், சியோடையும் பெருக்கும். அப்ப ஏ இன்ட்டு பி பிளஸ் ஏ இன்ட்டு சி, இது நிறைவு செய்யும். இதே போல பெருக்கலானது கழித்தலின் மீது பங்கீட்டு பண்பை நிறைவு செய்யும். ஏ இன்ட்டு பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி. மற்ற ஏ இன்ட்டு பி இன்ட்டு சினாலோ அது பங்கீட்டு பண்பை நிறைவு செய்யாது. அப்ப இந்த ரெண்டு மட்டும்தான் நிறைவு செய்யும். கூட்டலின் மீதான பெருக்களின் பங்கீட்டு பண்பு, கழித்தலின் மீதான பெருக்களின் பங்கீட்டு பண்பு நிறைவு செய்யும். இதுதான் அந்த பங்கீட்டு பண்புடைய விதி. இந்த பக்கம் 3 உறுப்பு இருக்கு, ஈக்குவல் டு கந்தன 4 உறுப்பு இருக்கு. இங்க பிராக்கெட்குள்ள யார் இருக்கா, கூட்டல் குறி இருக்கு. ஏ இன்ட்டு பி பிளஸ் சி. நான் கூட்டலின் மீது பிராக்கெட்டை தான் ஃபர்ஸ்ட் போய் பார்க்குறேன். கூட்டலின் மீது பெருக்களின் பங்கீடு, பெருக்கலானது வந்து பங்கீடு பண்ண போகுது, ஏ வந்து பெருக்க போகுது, ஏ ஆனது பங்கீடு பண்ணுது அப்படிங்கிறத நாம வச்சுக்கிறேன். கூட்டலின் மீதான பெருக்களின் பங்கீட்டு பண்பும் கழித்தலின் மீதான பெருக்கல் பண்பும் நிறைவு செய்யும், மற்ற எதுவும் நிறைவு செய்யாதுங்கிறத நாம வச்சுக்கிறோம். அதற்கான பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வகுத்தல். வகுத்தலுக்கும் அதே தாங்க, குறி. இங்க குறி எப்படி உருவாங்க, இரு மிகை முழுக்களின் பெருக்கள் என்ன வரும், மிகை முழுவால் வகுக்க கிடைப்பது மிகை எண்ணாகும். அடுத்தது குறை முழுவை மிகை எண்ணா வகுக்க கிடைப்பது குறை எண்ணாகும். அப்ப இது அதேதான், குறி ரெண்டும் மாறி இருந்தா வகுக்கும் பொழுது குறை மைனஸ் கிடைக்கும், 2 குறியும் ஒன்னா இருந்தா பிளஸ் கிடைக்கும். குறிகளை மட்டும் நாம வச்சுக்கிறேன். அப்ப இதுல பெரிய எண் சிறிய எண்ணும் பற்றி கவலை இல்லை. குறி ரெண்டும் மாறி இருந்தா வகுத்தலகா இருந்தா விடையில மைனஸ் வரும், 2 குறியும் ஒன்னா இருந்தா. ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துக்கிறேன். போர்டுல வச்சு நடத்தினோம்னா இதுல உள்ள ஒரு 3 கணக்கை தான் ஒரு பீரியடுக்கு நடத்த முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த ஒரு இதுலயே எல்லாத்தையும் போர்டுல வச்சு கிளியரா போகணும் அப்படின்னா நீங்க தினசரி கணக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். நம்மள்ட்ட இருக்கிற டயத்துக்கு தினசரி நாங்க கணக்கு பீரியட் வச்சாதான் இந்த போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கு 6வதுல இருந்து 8வது அல்லது 6வதுல இருந்து 10வது போர்ஷன்ஸை நம்ம போர்டு வச்சு நடத்த ஆரம்பிச்சோம்னா தினசரி கணக்கு நடத்தணும். இப்ப நடத்துறவங்க எல்லாருமே ஆன்லைன்ல எல்லாமே புக்கை வச்சு அதோட விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த இடத்துல இந்த பங்கீட்டு பண்புங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் சிரமமா இருக்குமே தவிர மற்றது எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீனிங் பண்ணும்போது எளிமையா இருக்கு. இந்த ஒரு விஷயத்த வச்சு நீங்க முடிவு பண்ணிக்க வேண்டாம், மற்ற விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் இது போதுமானது. ஏற்கனவே நாங்க இதே முறையில எடுத்து கணிதத்துல ஒரு 25 மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பை உறுதி செஞ்சிருக்கோம். ஸோ நீங்க வந்து போர்டுல நடத்துங்க சார் அப்படின்னா நிச்சயமாக எதெல்லாம் கஷ்டமோ அது ஒரு நாள் போர்டுல நடத்துவோம், அந்த உறுதியை தர்றோம். எல்லாத்தையும் நாங்க போர்டுல நடத்த ஆரம்பிச்சோம்னா தினசரி கணக்கு வகுப்பு தான் இருக்கும், மற்றதை நீங்க பார்க்க முடியாது. அடுத்தது இந்த கடினமான பகுதிகள், அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமா இருக்கு சார் இந்த பரிமாற்று பண்பு பங்கீட்டு பண்பு அப்படின்னா அதை விட்டுடுங்க. அதுக்கு அதிகபட்சம் 1 மதிப்பெண் தான், அதை விட்டுடுங்க. நம்ம 21 எய்ம் பண்ணுவோம்.
அதனால அதுலயே நம்ம அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு நிக்க வேண்டாம். ஆஹ் அது ஒரு பெரிய விஷயமா கருதாதீங்க. அடுத்த விஷயங்களை கவனிங்க. திருப்பி திருப்பி அதையே மெசேஜ் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு அது டிஸ்டர்பா இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம போர்ஷன்ஸை முடிக்கணும். அதுக்கு இந்த முறைதான் சரி. ஏற்கனவே நாங்கள் இதுல எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஒரு 25 மதிப்பெண் நாங்கள் உறுதி செய்து தருகிறோம். சார் சொல்ற விஷயங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறது தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னாலே போதுமானது. நாம வந்து ஆஹ் இதுல வந்து நம்ம பிரைமரியில இருந்து போக நேரம் இல்லை. நேரம் இருந்தா நாங்க நிச்சயமா ஆஹ் அதை பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கும். நேரமின்மை காரணமாக தான் இந்த முறையில நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நல்லாவும் இருக்கு, எஃபெக்டிவாவும் இருக்கு. உங்களுக்கு மற்ற பாடங்கள்ல இது எந்த தொந்தரவும் இல்லை. இப்ப பகுயன் நடத்தினாரு, பிரச்சனை இல்லை. வடிவியல் நடத்த போறாங்க, பிரச்சனை இல்லை. ஈவன் அல்ஜிப்ராவே இதுல நாங்க நடத்திட்டோம், நான் சார் நடத்தியிருக்காரு, பிரச்சனை இல்லை. இந்த பெருக்களின் மீதான பங்கீட்டு பண்பு, கூட்டலின் மீதான பங்கீட்டு பண்பை வச்சுக்கிட்டு இதை முடிவு செய்ய வேண்டாம். மேத்தமெட்டிக்கல் டெக்னிக்ஸ் வேர்ட்ஸை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு புத்தகங்கள் நாங்க அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இங்கிலீஷ் புக்ஸ் வந்து நாங்க அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை எடுத்து பாருங்க. அது நிச்சயமா உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த வகுப்புல இருந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ் கொடுக்கறதுக்கான முயற்சியை பண்றோம். கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல கை வைக்காம இருங்க, கொஞ்சம் ஸ்கிரீன் மேல கை வைக்காம இருங்க. இந்த குறிப்பை சொல்லிக்கிறோம், ஏன்னா மற்றவங்களுடைய நேரம் வீணாகிறது. கொஞ்சம் குறிப்புகளை கவனமா பின்பற்றுங்க. நன்றி. சேகர் கன்டினியூ பண்ணுப்பா. அடுத்து வகுத்தல் கொடுத்துருக்காங்க. வகுத்தலுக்கும் அப்படித்தான். குறிகள் மாறி இருக்கும் பொழுது மைனஸ் ஆகும். ரெண்டு குறியும் ஒன்னா இருக்கும் பொழுதும் நமக்கு பிளஸ் ஆகும். மைனஸ் அளவுத்தா பிளஸ் கிடைக்கும், பிளஸ் அளவுத்தா பிளஸ் கிடைக்கும், பிளஸ் அளவுத்தா மைனஸ், மைனஸ் அளவுத்தாலும் மைனஸ். அப்ப குறி வகுத்தல் நமக்கு தெரியுதா? அதுல இருந்து தான் நமக்கு வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு டீப்பான கணக்கு நம்மளை கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரைட். அடுத்து முழுக்களின் மீதான அடிப்படை கணக்குகள், இது வழிகணக்குகள் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு டீப்பான நம்மளோட கணக்குகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதுல உள்ள ஒன்மார்க் கணக்குகள் மட்டும் பார்த்துக்கிறோம். இப்ப இங்க ஒரு குறிப்பு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தினுடைய பாடத்தொகுப்பு கொடுத்துருக்காங்க. முழுக்களின் கூட்டல் சமணி என்ன, முழுக்களோட பெருக்கல் சமணி என்ன, வெவ்வேறு குறியுடைய இரு முழுக்களின் பெருக்கல் ஒரு குறை எண்ணாகும், முழுக்களின் பெருக்கல் செயலின் கீழ் அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு ஆகியவற்றை பெற்றுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அடைவு பண்பு சொல்லிட்டோம், பரிமாற்று பண்பு சொல்லிட்டோம், சேர்ப்பு பண்பு சொல்லிட்டோம். இதற்கான கண்டிப்பா சேர்ப்பு பண்பை நிரூபின்னு கேட்க போறது இல்லை. அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், பண்புகளை எப்படி அவங்க இடமாத்திருக்காங்க. பரிமாற்று பண்புனா இடமாத்தியே இருப்பாங்க. சேர்ப்பு பண்புனா இந்த பக்கம் 3 உறுப்பு இருக்கும், அதே வரிசையில அந்த பக்கம் 3 உறுப்பு இருக்கும், பிராக்கெட்டை இடமாத்திருப்பாங்க. அவ்வளவுதான். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதை நாங்க நிரூபின்னு அவர் கேட்க போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது என்ன பண்புன்னு வேண்டாம் நம்மள கேட்கலாம். அவ்வளவுதான். 3 உறுப்பு கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் 3 உறுப்பு இருக்கு, பிராக்கெட் மாறி இருந்தா சேர்ப்பு பண்புக்கு நீங்க அடையாளம் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். இதை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது போல பங்கீட்டு பண்புன்னா நம்ம எப்படி கொடுத்து இந்த பக்கம் 3 உறுப்பு கொடுத்துருக்காங்க, அது அப்படியே பெருக்கலா போய் அங்க 4 உறுப்பா 2 பிராக்கெட்டா மாறி இருக்கும். பங்கீடு செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம். அதை நீங்க மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். மற்றபடி நமக்கு தேவையில்லை. இதனுடைய அந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்தது 7ஆம் 2ஆம் பருவம். இது தசம எண்கள் தொடர்பானது. இது சற்று சுலபமானதுதான். ஆனா என்ன கேட்பாங்க, இதனுடைய தசம எண்களுடைய இடமதிப்பு மிக மிக முக்கியமானது. நமக்கு ஏற்கனவே இடமதிப்பு தெரியும். ஒரு 4 இலக்கத்துல கொடுத்துருக்காங்க, ஒரு 4565 கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப 4 இடமதிப்பு என்ன, 1 10 100 1000 சொல்லி 4 ஆயிரங்கள்னு எழுதிருக்கும். கண்டிப்பா அது மாதிரி நம்மளுக்கு வினாக்கள் கேட்பதற்கு இல்லை. இதுல எதுல இடமதிப்பு கேட்பாங்க, தசம எண்ணுல. அப்ப புள்ளி வச்ச எண் தான் தசம எண் சொல்ல போறோம். அந்த தசம எண்ல நமக்கு இடமதிப்பு கேட்பாங்க. இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அறிமுகம் சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு 1.2. கீழுள்ள ஒற்றை இடமதிப்பு கட்டத்தில் எழுதி அடிக்கோடிட்ட இலக்கத்தின் இடமதிப்பை காண்கன்னு ஒரு கணக்கு இருக்காங்க. 0.37, 2.73, 28.271. நமக்கு இடமதிப்பு எதுக்கு வேணுமோ அதுக்கு கீழே அடிக்கோடி இருக்காங்க. அப்ப 0.37 அப்படிங்கிற இடத்துல 7க்கு கீழே அடிக்கோடி இருக்காங்க. அப்ப 0.37 அப்படிங்கிறதுல 0 என்பது முடியெண். முடியெண் பகுதியாக இருந்தா 1 10 100 நம்ம சொல்லி பார்த்துருக்கோம். அப்ப தசம இடத்துக்கு நான் போனா
புள்ளியை நான் தாண்டினா புள்ளிக்கு பிறகு வலதுகை பக்கம் உள்ள முதல் நம்பருக்கு 10 ஒன்றுகள், அதுக்கு அடுத்தது உள்ள நம்பருக்கு 100 ஒன்றுகள், அதுக்கு அடுத்ததா மூணாவது உள்ள இலக்கத்துக்கு 1000 ஒன்றுகள் பேரு. இல்ல தீர்வுல இடமதிப்பு அட்டவணைன்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. 10கள், ஒன்றுகள், 10 ஒன்றுகள், 100 ஒன்றுகள், 1000 ஒன்றுகள் போட்டிருக்காங்க. இதுல முத நம்ம கணக்குல போய் பார்த்தா 3 7 7 கோடு போட்டிருக்காரு. அது எங்க இருக்கு? 100 ஒன்றுகள்ல. 7ஓட இடமதிப்பு 100 ஒன்று. ரெண்டாவதா உள்ள கணக்குல 7 எங்க இருக்குன்னா 10 ஒன்றுகள்ல இருக்கு. இப்ப ரெண்டாவதா உள்ள கணக்குல உள்ள 7 இடமதிப்பு 10 ஒன்று. மூணாவதா உள்ள கணக்குல எங்க இருக்கு? தசம புள்ளியில இருந்து வலதுகை பக்கத்துல ரெண்டாவது இடத்துல இருக்கு. அது எங்க இருக்கு? அதுவும் 100 ஒன்றுல இருக்கு. அப்ப ஒரு எண் தசம எண்ணுடைய இடமதிப்பு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா முழு எண் பகுதியில அவங்க கேட்க மாட்டாங்க, தசம எண் பகுதியில தான் கேட்பாங்க. இப்ப தசம எண் பகுதியில புள்ளிக்கு பிறகு வலதுகை பக்கம் நகர்ந்தா முதல்ல உள்ளது 10 ஒன்று, 100 ஒன்று, 1000 ஒன்றுங்கிறத நம்ம ஞாபகம். புள்ளிக்கு முன்னாடி உள்ளது முழு எண் பகுதி, அதுல இருந்து வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நமக்கு தெரியும். 1 10 100 சொல்லி நம்ம விட எழுதிடுவோம். அந்த தசம பகுதியில முதல்ல உள்ளது 10 ஒன்றுகள், ரெண்டாவதா உள்ளது 100 ஒன்றுகள், மூணாவதா உள்ளது 1000 ஒன்றுகள் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுட்டா சுலபமா நம்ம அதனுடைய இடமதிப்பு எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப தசம எண்களுடைய இடமதிப்பு தொடர்பான வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு பாடம் முழுவதுமே தசம எண்களுடைய இடமதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி கூட்டுறது, அதை எப்படி கழிக்கிறது, 10ஆல எப்படி பெருக்கிறது, 100ஆல எப்படி பெருக்கிறது, 1000ஆல எப்படி பெருக்கிறது, அது தொடர்பான 10ஆல வகுக்கிறது, 100ஆல வகுக்கிறது, 1000ஆல வகுக்கிறது, இது தொடர்பான கணக்குகள் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப தசம எண் தொடர்பான எண்ணுக்கு இடமதிப்பு என்பது மிக மிக அவசியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இங்க ஒரு இடமதிப்பு அட்டவணை கொடுத்திருக்காங்க, இதை அதை ஃபுல்ல பண்ணியிருக்காங்க. 3 கூட்டல் 5/10, 3/100 கூட்டல் 4/1000, இதை தசம எண்ணாக மாற்று. அவர் அழகா அப்படி இடமதிப்பு அட்டவணை போட்டுருக்காங்க. 3ங்கிறது முழு எண், அதனால அந்த ஒன்றுகள்ல வச்சுட்டாரு. 10 ஒன்றுகள், 10 5 இருக்கு, அதனால அந்த இடத்துல 5 போட்டுட்டாங்க. 100 3, அதனால 100 ஒன்றுகள்ல 3 போட்டாங்க. 1000 4 இருக்கு, அதுல 1000 ஒன்று இடத்துல 4 போட்டாங்க. விட 3.534ன்னு எழுதிட்டாங்க. அது போல ரெண்டாவது கணக்கு பாக்குறேன். 40 6 கூட்டி 46ன்னு விட வந்துட்டு அடுத்தது 10 ஒன்றுகள்ல 7 இருக்கு, அதனால 7, 100 ஒன்றுகள்ல 2 இருக்கு 2, 1000 ஒன்றுகள்ல 6 இருக்கு, அப்ப 7 2 6ன்னு விட எழுதியிருக்காங்க. நம்ம குழப்பறதுக்காக என்ன பண்ணுவாரு, ஒரு இலக்கத்தை இல்லாம நம்மளுக்கு விட கேட்பாரு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா 0 விட்டு விட எழுதும். இப்ப இங்க கீழ்கண்டவட்ட தசம எண்களை பயன்படுத்தி சென்டிமீட்டராக மாற்றுங்கன்னு கேட்டிருக்கு. மில்லி மீட்டரை சென்டிமீட்டராக மாற்ற 10ஆல் வகுக்க வேண்டும் நமக்கு தெரியும். அப்ப 4.2 மில்லி மீட்டர்னு கொடுத்துருந்தோம், 42 மில்லி மீட்டர்னு கொடுத்துருந்தா 42 10ஆல வகுத்து 4.2 சென்டிமீட்டர்னு எழுதணும். அடுத்தது மீட்டர்ல குறிப்பிடுக. சென்டிமீட்டரை மீட்டர்ல குறிப்பிடுறதுக்கு 100ஆல வகுக்கணும். 43 100ஆல வகுத்தா 0.43 மீட்டர் அப்படின்னு நம்ம விட எழுதணும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். அது தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. 6வது கணக்கு பார்க்குறேன். 85.073 என்ற எண்ணில் 3ன் இடமதிப்பு. அப்ப நான் சொல்லி பார்க்குறேன், 85 முழு எண்ணை விட்டுட்டேன், 0விலையும் சொல்லி பார்க்குறேன். முதல்ல உள்ள 0 10 ஒன்று, ரெண்டாவது உள்ள 7 100 ஒன்று, 3ங்கிறது 1000 ஒன்று. எங்க இருக்க விட? ஆப்ஷன் 4 என்பது விடை இருக்கு அப்படிங்கிறத நாம வச்சு. ரைட். அடுத்து 8வது கணக்கு. 30 கிலோகிராம் 43 கிராமுக்கு சமமான தசம எண். இந்த மாதிரி கேள்விகளை தான் நம்மளை கேட்பாங்க. அதை பார்த்தாலே தெரியுது, முதல் ஆப்ஷன் தான் விடையா இருக்கும் போல நமக்கு தோணும். 30.43, 30 கிலோகிராம்ங்கிறது 30 போட்டுக்கிட்டேன், 43 கிராம்ங்கிறத 43 போட்டா அந்த விட தான் நம்ம கண்ணுக்கு படிச்சுன்னு தெரியுது. ஏன்னா கேள்வியிலையும் அதே நம்பர் இருக்கு, விடையிலையும் அதே நம்பர் இருக்கு. இது போலதான் கணக்கு நம்மள திசை மாட்டி. அப்ப கிராமுக்கும் கிலோகிராமுக்கும் எவ்வளவு தொடர்பு? 1000. அப்ப தசமத்துல எத்தனை இலக்கங்கள் இருக்கணும்? 3 இலக்கங்கள் இருக்கணும். இப்போ 3 இலக்கங்கள் இருக்கணும்னா 30ங்கிறது முழுசா 30 கிலோ, 30
430ன்னு எழுதலாமான்னு தோணுனேன். 430 கிராம் இல்லது 43 கிராம். அப்ப நான் என்ன எழுதணும்? 043. அதுக்கான ஆப்ஷன் 3 என்பதுதான் மிகச்சரியான விடை. இந்த மாதிரி கேள்விகள் தான் நம்மள கேட்பாங்க. என்ன ஆப்ஷன்ல எல்லாமே சரி போல நமக்கு தோணும். நம்ம கண்ணு எதை மட்டும் பார்க்கும்? 30 43 மட்டும் தான் பார்க்கும். அப்ப 30.43 கிராம் கிலோகிராம் என்பதை நம்ம சரின்னு கிடைச்சிருவோம். அதுல ஒரு மாதிரி நம்ம இழக்க நேரிடும். அதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறோம். மீட்டரை சென்டிமீட்டரா மாத்துறதுக்கான பண்பு படிச்சுக்கிறோம். அது மாதிரி கிலோகிராமுக்கு கிராமுக்கு உள்ள தொடர்பு எவ்வளவுன்னா 1000 ஞாபகம் வச்சுக்கிறேன். மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் நம்பர் 100, மீட்டருக்கும் மில்லி மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் தொடர்பு 10. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். மேலின அலகை கீழின அலகாக மாற்றுவதற்கு 6ஆம் வகுப்புலயே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். எப்படி மேலின அலகை கீழின அலகாக மாற்றணும்னா என்ன செய்யணும்? கீழின அலகை மேலின அலகாக மாற்றுறதுக்கு பெருக்கணும், வகுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே அட்டவணையில ஏற்கனவே அங்க படங்கள் மூலம் விளக்கியிருக்கோம். அடுத்து தசம எண்களை பின்னமாக மாற்றுதல். பின்னத்தை தசமமா மாத்திருக்காங்க. எளிய பின்னமாக மாற்றுக. 0.04 ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அத பின்னமா மாத்துறதுக்கு 0.04 சொன்னதுனால புள்ளிக்கு பிறகு எத்தனை தசம இடம் இருக்கோ, 2 நம்பர் இருந்தா இந்த நம்பரை 100ஆல வகுக்கணும், 3 நம்பர் இருந்தா அந்த நம்பரை 1000ஆல வகுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால 0.04 புள்ளிக்கு பிறகு 2 தசம இடம் இருக்கு. அதனால புள்ளியை நான் எடுத்துட்டா 4/100. அதை எளிய வடிவத்துல மாத்திருக்காங்க. 1/25 என்பது சரியான விடையை எழுதிட்டாங்க. அடுத்து 3.46, 3ங்கிறது முழு எண். அப்ப 3 பிளஸ் புள்ளிக்கு பிறகு 2 நம்பர் இருக்கு. இப்ப 46/100. அதை அவர் சுருக்கியிருக்காங்க 23/50. அதை மறுபடியும் கலப்பு பண்ணமா 3 23/50 மாத்திருக்காங்க. 0.862 புள்ளிக்கு பிறகு 3 எண்கள் இருக்கிறதுனால கீழே 1000 போடுறேன். 862/1000. அதை சுருக்கியிருக்காங்க 431/500. எப்ப நம்ம பின்ன எழுதினாலும் அதனுடைய எளிய வடிவத்தில் எழுதுவதற்கான முயற்சியை நம்ம செய்யணும். அதுதான் மிகச்சரியான விடையா இருக்கு. அதை நம்ம நாம வச்சுக்கணும். அடுத்தது இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை தசம வடிவில் எழுதுக. இதை நம்ம நாம வச்சுக்கிறோம். இந்த மாதிரி கணக்குகள் தான் நம்மளை கேட்பாங்க. 153 கூட்டல் 96 கூட்டல் 7 கூட்டல் 5/10 2/1000. யாரை காணும்? 100ல் ஒன்றுகள் இடத்தை காணும். அந்த இடத்துல 0 சேர்த்திருக்காங்க. அதெல்லாம் பாத்துக்கிறேன். முதல்ல உள்ள 3 நம்பரையும் கூட்டிட்டாங்க 256. அடுத்தது 5/10ங்கிறதுனால புள்ளிக்கு பிறகு ஒரு 5 போட்டிருக்காங்க. யாரை காணும்? 100ல் ஒன்றுகளை காணும். 1000ல் ஒன்றுகள்ல இருக்கு. அதனால வெறும் 5 2ன்னு எழுதல, 502. இந்த மாதிரி கணக்குகளை தான் நம்மளுக்கு. இதை நம்ம நல்லா நினைவில் வச்சுக்கிறோம். அடுத்த கணக்கு 999 கூட்டல் 99 கூட்டல் 9 9/10 9/100. அப்ப அதுக்கு விடை எழுதும் பொழுது முதல்ல உள்ள எண்களை எல்லாம் கூட்டிட்டாங்க 1101.99. அதுக்கான விடையை நம்ம எழுதிக்கிறோம். ரைட். அடுத்த பயிற்சி 1.2 அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. நம்பரை ஃபுல்லப் பண்றதுக்கான நம்ம சுலபமா கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. எண்கள் கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே நம்ம ஒன்றுகள் 10கள் 100கள் 10ல் 1 100ல் 1 1000ல் ஒன்றுகள் அப்படியே எண்களை நம்ம நிரப்பிக்க வேண்டியது. அடுத்தது 3வது கணக்கை பார்க்குறேன். கீழ்கண்ட தசம எண்ணின் இடமதிப்பு அட்டவணையை எழுதுக. 25.178. இப்போ 25ங்கிறது முழு எண்கள். ஒன்றுகள் 10கள் இருக்கும். இதுல 10ல் 1 100ல் 1 1000ல் 1. இப்போ 3 புள்ளிக்கு பிறகு 3 இலக்கங்கள் இருந்தா 1ஓட இடமதிப்பு 10ல் 1, 7ஓட இடமதிப்பு 100ல் 1, 8ஓட இடமதிப்பு 1000ல் 1ங்கிறத நம்ம ஞாபகம் வச்சு. இப்போ இந்த மாதிரி கணக்குகளை நம்ம பயிற்சி எடுத்துக்கிறோம். ரைட். இப்போ 8வது கணக்கு பார்க்குறேன். 3 கூட்டல் 4/100 கூட்டல் 9/1000. கண்டிப்பா 3 தான் விடையில வரப்போகுது. 3 புள்ளி யாரை காணும்? 10ல் ஒன்றுகளை காணும். அப்ப 0 4 9 அப்படிங்கிற 4வது ஆப்ஷன் தான் நமக்கு விடையா வரும். 2வது ஆப்ஷனோ 3வது ஆப்ஷனோ கிடையாது. 0 0 4 9ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 10ல் ஒன்றுகள் காணும். அதனால அந்த இடத்துல 0 போட்டிருக்காங்க. 100ல் ஒன்றுகள்ங்கிறது 4, 1000ல் ஒன்றுகளுக்கு 3. அப்ப புள்ளிக்கு பிறகு கண்டிப்பா 3 தசம இடம் தான் இருக்கும். அதனால விட
4வது விடை அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சு. அது தசம எண்களை ஒப்பிடுதல், கிரேட்டர் தென் லெஸ் தென் பொருள். இது நமக்கு சுலபமானது. சாதாரண நம்பரா இருந்தா நம்ம குறி போட்டுருவோம். இங்க 8.36 6.29 முடி எண்ணை ஒப்பிட்டேன். 8 ஆனது பெரியது, 6 சிறியது. அதனால முதல்லயே 8.36 ஆனது 6.29 விட பெரியதுங்கிறத ஒப்பிட்டேன். அப்ப 2வது கணக்கு 99.56 99.65 ஒப்பிட்டா 99 முடி எண் 2 சமமா இருக்கு. அடுத்தது போய் பார்த்தேன், 10 ஒன்றுகள்ல இங்க 5 இருக்கு, இதுல 6. அப்ப 6 தான் பெரியது. அப்ப 2வது உள்ள நம்பர் தான் முதல் நம்பரை விட பெரியது அப்படிங்கிறத குறி போட்டிருக்காங்க. அப்ப இது தொடர்பான கணக்குகளும் நமக்கு கண்டிப்பா கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல கீழ்காணும் எண்களை ஒப்பிட்டு சிறிய எண்ணை கண்டுபிடி. 2.08 2.086 எந்த எண் சிறிய எண்ணு? அப்ப கண்டிப்பா முதல் கணக்குல முதல் எண்ணு தான் சிறிய எண்ணா இருக்கு. ஏன்னா 2.08 இது 2.086 ஒரு இலக்கம் கூட இருக்கு. அப்ப அதுல 1000 ஒன்றுகள்ல 6 இருக்கு, இதுல 1000 ஒன்றுகள்ல 0 தான் இருக்கும். அதனால முதல்ல 2.08 என்பது சிறியது. அடுத்து 0.99 1.9 இதுல எது சிறியதுன்னு கேட்டா 0.9 என்பது. ஏன்னா முடி எண்ணுல இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு. அதனால 99 இது 19 மாதிரி நம்ம பார்த்திடக்கூடாது. 0.99 போது முடி எண் 0, 2வது நம்பர்ல முடி எண் 1 தான் பெரியது. அதனால 1.1 என்பது பெரியது, 0.99 என்பது சிறியது. இதை நம்ம ஞாபகம் வச்சோம். அது போல ஏறு வரிசை கேட்டிருக்காங்க, பெரிய எண் கேட்டிருக்காங்க, இறங்கு வரிசை கேட்டிருக்காங்க. கீழே 0.009க்கு சமமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 0.009ங்கிறது எந்த எண் சரியா இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது 3வது விடை சரியா இருக்கும். ஏன்னா ஒரு தசம எண்ண வலது பக்கம் எத்தனை பூஜ்ஜியம் வேண்டாலும் சேர்த்தாலும் அதனுடைய மதிப்பு மாறாது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து தசம எண்களை எண்கோட்டில் குறித்தல். எண்கோட்டில் குறிக்கணும்னா நம்ம ஏற்கனவே ஜாமெட்ரி கணக்கு போடும் போது அதுல எப்படி நம்ம அளவுகோல்ல விடை எழுதுவோமோ விடையை குறிப்போமோ அது போலத்தான் இதுல கணக்கு கொடுத்துருக்காங்க. 1.7 1.4 0.8 அதை நம்ம குறிச்சு காட்டியிருக்காங்க. இது போல சுலபமான கணக்குகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அடுத்து எண்கோடு கொடுத்துருக்காங்க. அதுல பிங்கிறது எதை குறிக்கும், கியூங்கிறது எதை குறிக்கும், ஆறுங்கிறது எதை குறிக்கும், எஸ்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது போல மிக சுலபமான கணக்குகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதுல வேணா 6வது கணக்குகள் ஒண்ணு கேட்கலாம். 1.7 என்ற எண் எந்த இரு எண்களுக்கு இடையே அமைந்துள்ளது நமக்கு தெரியும். 1.7 எங்க இருக்கும், 1க்கும் 2க்கும் இடையில இருக்கும். அடுத்து 4,5 ஆகிய இரு முழுக்களுக்கு இடையே அமைந்துள்ள தசம எண் எதுன்னு கேட்டிருக்காரு. 4க்கு 5க்கு நடுவில் யார் இருப்பா, 4.5 இருக்கும். அப்ப இது போல சுலபமான கணக்குகள் தான் கேட்பா. கணக்குகளை ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன பண்ணணும், கண்டிப்பா உள்வாங்கி வாசிக்கணும். உடனே அவசரப்பட்டு விடை எழுதுவதற்கு நம்ம கண்டிப்பா குறைச்சிக்கிட்டாலே நமக்கு மதிப்பெண் குறைவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ரைட். இது தொடர்பான மேற்சிந்தனை வினாக்கள் கொடுத்திருக்காங்க. ரைட். இதுல இந்த பாடச்சுருக்கத்தை ஒரு தடவை பார்த்து இடமதிப்பு 10ல் 1 என்ன கொடுத்திருக்காங்க, 100ல் 1 என்ன கொடுத்திருக்காங்க, 1000ல் 1 கொடுத்திருக்காங்க. ஒரு பின்னத்தின் பகுதியானது 10 10√2 10√3ன்னு கொடுத்திருக்காங்க. அது தசம எண் பகுதின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது தசம எண்களை ஒப்பிடுவதற்கு இலக்கங்களை இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக ஒப்பிட வேண்டும். அப்படிதான் நம்ம ஒப்பிடுவோம். ரைட். 1ஆம் இடம் 10ஆம் இடம் அப்படி வழக்காம 435 367ன்னா 4 நூறுகள் இருக்கு, இங்க 3 நூறுகள் இருக்கு. அதனால 400 தான் பெரியது. அப்ப எங்க இது இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக தான் ஒப்பிடுறோங்கிறத சொல்லியிருக்கோம். ரைட். இது 7ஆம் வகுப்புல உள்ள முதல் பருவத்தில் உள்ள பாடம் நம்ம நிறைவு பெற்றிருக்கோம். நேரம் 7:20 ஆயிடுச்சு. இதை தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வகுப்புல எண்ணியல் தொடர்பான கருத்துக்களை 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பை நம்ம அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பாக நிறைவு செய்திருவோம். நன்றி.